Hi everyone. So next chapter, that is isomerism. So isomerism is one short video. Isomerism la நம்ம இதுவரைக்கும் டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸ் நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண questions and the concepts அது எல்லாத்தையும் இந்த வீடியோல ஒரே இதா பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிற டாபிக் ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம், ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம், ஆப்டிக்கல் ஐசோமெரிசம், stereo isomers, optical isomerism and that and all. Okay, first one, structural isomerism. So compounds which have same molecular formula but differ in structure. So structural isomerism by the word. So isomerism அப்படி சொல்லி எழுதணும்னா structure, stereo இது ரெண்டு வந்து பிரிப்போம். ஸோ ஸ்ட்ரக்சரில் என்னென்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் அப்படின்னா என்ன? The compounds which have same molecular formula but different structure. They are called as structural isomers and the phenomenon is called structural isomerism. Okay, next types of structural isomerism. So this is the definition of structural isomerism. When we look at the types of structural isomerism, we have 6 types: chain, position, metamerism, functional, tautomerism and ring chain. So out of these 6, the 5th one, that is tautomerism, is more important. We should give a special focus to tautomerism. So first one, chain isomerism, the compounds which have same molecular formula but differ in parent or the main chain. So ரெண்டுத்துக்குமே மாலிகுலர் ஃபார்முலா சேம், ரெண்டு மாலிகுல்ஸ்க்கு த மாலிகுலர் ஃபார்முலா வந்துட்டு சேமாக இருக்குது, பட் அதோட பேரண்ட் செயின் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபார்முலா சேம் பட் ஆனால் பேரண்ட் செயினில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் செயின் ஐசோமெரிசம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா we are taking C4H10 and C4H10 is the example. So this is one C4H10 and this is another C4H10. ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா number of carbon same, number of hydrogen same, but the parent chain or the main chain differs. இங்கே பார்த்தோம்னா 1 2 3 4, இங்கே 1 2 3 and செகண்ட் கார்பனில் ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா C4H10 தான், பட் இந்த இடத்துல செகண்ட் கார்பனில் மெத்தில் குரூப் இருக்கு. இதில் பார்த்தோம்னா இப்போ ரெண்டது இப்படி. ஓகே, இது ரெண்டுத்துக்கான ஃபார்முலா நம்ம என்ன எழுத போறோம்னா C4H10. இதில் வந்துட்டு இப்போ C3H8 இருக்கு, C3H8 இருக்கு. இதை நம்ம C4H10 ஆக்க போகிறோம். ஸோ ஒரு கார்பனும் 2 ஹைட்ரஜனும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ CH2 வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். 1 இங்கே ஆட் பண்ணலாம், ஆர் இங்கே these 2 கார்பன்ஸ் ஆர் சேம். ஸோ வந்து ஏதாவது ஒரு பொசிஷனில் ஆட் பண்ணோன்னா we get C4H10. இப்போ இது வந்துட்டு C4H10 தான். ஓகே, ஆர் அதர்வைஸ் பாசிபிலிட்டி என்னன்னா ஒன்று இந்த கார்பன் ஆர் இந்த கார்பன். ஓகே, பிகாஸ் இந்த ரெண்டு கார்பனும் சேம், இதுவும் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் கார்பன், இதுவும். ஸோ இந்த பிளேஸில் மெத்தில் குரூப் இருக்கு அப்படின்னா இது ஒரு டைப் ஆஃப் ஐசோமர். தீஸ் டூ ஆர் செயின் ஐசோமர்ஸ். ஓகே, ஸோ தே டிஃபர் இன் த செயின். ஸோ தீஸ் ஆர் கால்ட் chain isomers. So what are the possibilities? இப்போ இந்த இதை எடுத்துட்டோம்னா ஒன்று இங்கே மெத்தில் குரூப் இருக்கலாம், அது இங்கே இருக்கலாம். இங்கே இருந்துச்சுன்னா அது வந்து நார்மல் பியூட்டேன்னு சொல்லுவோம், அது ஐசோபியூட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். தென் IUPAC நேமிங்கில் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு போர்ஷன் வந்துச்சுன்னா அது வந்து நம்ம ஐசோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் ஐசோபியூட்டேன் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் ஸ்டேட் CI ஆர் நாட். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து மெயின் கோர்ஸ் வீடியோலேயே நம்ம வந்து சால்வ் பண்ண கொஸ்டின்ஸ் தான். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து மறுபடியும் ரீகால் ஆகணும் அப்படின்றதுக்காண்டி தான்.
So C5H12, 3 examples were given. Count the number of carbons and number of hydrogens. So C5H12 here, C5H12 here also, and C5H12 here also. So number of carbon in the parent chain is 5 here, 4 here, and 3 here. So they vary in the parent chain carbons, or the structure of the parent chain is varying. So they are called chain isomers. Next isomerism is a positional isomerism. Compounds which have same molecular formula but different position of branch or functional group, not the carbon containing. Okay, so we should note this. Functional group ன்னு சொல்றோம், but not carbon containing, like CHO, COOH, ketone, இதெல்லாம் நம்ம வந்துட்டு கவுண்ட் பண்ண மாட்டோம். கார்பாக்சில் வர்றது எதுவுமே நம்ம வந்துட்டு எடுத்துக்க மாட்டோம் பொசிஷன் ஐசோமர்ஸ்க்கு. ஸோ இங்கே எக்ஸாம்பிள் வந்துட்டு we are taking C6H14. ரெண்டுமே C6H14 தான், but the position of the methyl group is varying. இங்கே வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்குது, இங்கே தேர்ட் பொசிஷனில் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்துட்டு 5 member chain. ஸோ இந்த செயினில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்பன் சேம், இந்த கார்பன் அண்ட் இந்த கார்பன் சேம், and இது ஒரு கார்பன், இது ஒரு different carbon. So these two are same, these two are same. So now we are going to place that methyl group either here or here or here. Okay, so நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஒன்று செகண்ட் ஆர் தேர்ட் பொசிஷனில் இருக்கணும். நம்ம மெத்தல் குரூப்பை பிளேஸ் பண்ணால் ஒன்று செகண்ட் குரூப்பில் பிளேஸ் பண்ணுவோம் ஆர் தேர்ட் குரூப்பில் பிளேஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ செகண்ட் குரூப்பில் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா அது 2 மெத்தில் பென்டேன், இது 3 மெத்தில் பென்டேன். பொசிஷன் அந்த மெத்தில் குரூப்போட பொசிஷன் மட்டும்தான் மாறுது, வேற எந்த ப்ராப்பர்ட்டிஸுமே வேற எந்த ப்ராப்பர்ட்டிஸும் மாறுறது கிடையாது. ஒன்லி த பொசிஷன் ஆஃப் த சப்ஸ்டியன்ட் ஆர் த பிரான்ச் இஸ் வேரியிங். ஓகே, ஸோ இந்த பிரான்ச்சோட பொசிஷன் மட்டும்தான் மாறுது. இதைத்தான் நம்ம பொசிஷனல் ஐசோமரிசம் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தீஸ் 2 காம்பவுண்ட்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் ஆர் கால்ட் as பொசிஷனல் ஐசோமர்ஸ். Okay, so this is a trick. So for Ci and Pi, that is a chain isomers and position isomers, the priority goes to chain isomerism. Okay, so in the priority order la nam one by one varappa paapom. So the priority is given to chain over position. The magic number same, the magic number different. Okay, so இது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். once again I am repeating. So xy அப்படின்றத நம்மளோட மேஜிக் நம்பர். xன்றது number of carbon atoms in the parent chain and yன்றது number of branch. Okay, so number of carbon atoms parent chainல எத்தனை இருக்கு, number of branch எத்தனை இருக்கு அப்படின்றத வச்சுட்டு நம்ம இந்த மேஜிக் நம்பர் சொல்ல போறோம். மேஜிக் நம்பர் சேமா இருக்கு அப்படின்னா அது வந்து பொசிஷன் ஐசோமர்ஸ், டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னா அது செயின் ஐசோமர்ஸ். ஓகே, ஸோ இவ்வளோதான். எக்ஸ்ன்றது த நம்பர் ஆஃப் கார்பன் இன் த பேரண்ட் செயின், ஒய்ன்றது நம்பர் ஆஃப் பிரான்ச். சேமாக இருந்துச்சுன்னா பொசிஷன் ஐசோமர், டிஃப்ரெண்ட்டாக இருந்தா செயின் ஐசோமர். ஓகே, ஸோ இதை வச்சுட்டு சொன்னோம் அப்படின்னா இப்போ கவுண்டிங் த நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் 1 2 3. பேரண்ட் செயினில் உள்ள நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் பார்த்தோன்னா 3, ஸோ 3 போட்டிருக்கோம். பிரான்ச் வந்து ஒரே ஒரு பிரான்ச் தான், ஒன்று, ஸோ 1 31. அண்ட் இந்த காம்பவுண்டில் பார்த்தோன்னா 1 2 3 4 carbon atoms and 0 branch, there is no branch here, so 4 0 ன்னு போட்டிருக்கோம். இப்போ இங்கே பார்த்தோன்னா 3 1, இங்கே 4 0. Okay, so the magic number is 3 1 here and 4 0 here. அப்போ இது என்னது, ரெண்டு மேஜிக் நம்பர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அப்போ இது
chain isomers. Magic number different இருந்தா they are chain isomers. Next இங்க வந்தோம் அப்படின்னா number of carbon atoms in the parent chain. So இது வந்துட்டு ஒரு carbon containing functional group. So வந்து இதை வந்து நம்ம branch ஆகி எடுத்துக்க முடியாது, இதுவும் ஒரு group ன்னு எடுத்துக்கணும். So இது 1, இது 2, இங்க 3. ஏன்னா இதுதான் long branch. So இது long chain. So அதைத்தான் நம்ம வந்து செயினா எடுத்துக்கணும், செயின். அண்ட் இந்த போர்ஷன் வந்துட்டு branch. ஓகே, இங்க வந்துட்டு மோர் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கறனால இதை செயினாவும் இதை பிரான்ச்சாவும் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ 1 2 3 4 5 6 அண்ட் 1 branch. ஸோ 1 61 ஹியர். இங்கே பார்த்தோன்னா 1 2 3 4. அதே மாதிரி இது வந்துட்டு நம்மளோட மெயின் செயின், இது வந்துட்டு நம்மளோட பிரான்ச். ஓகே, ஸோ 1 2 3 4 5 அண்ட் இங்கே ஒரு branch 51. மேஜிக் நம்பர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், செயின் ஐசோமர்ஸ். அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 0 branch. ஸோ 0. 1 2 3 4 5 6 0 branch. ஸோ 0 போட்டிருக்கோம். Magic numbers are same, so they are called as position isomers. Next isomerism is metamerism. The compounds which have same molecular formula but have different arrangements of atoms or groups from either side of BFG, that is bridging functional group. So அதாவது ரெண்டு காம்பவுண்ட்ஸ்க்கு வந்துட்டு molecular formula சேமாக இருக்கு, but different arrangement of atoms or groups either from BFG, that is the bridging functional group. So இங்க வந்து நம்ம bridging functional group னு எதை சொல்றோம் அப்படின்னா ether, thioether, ketones, thioketone, ester, amines and anhydride. So இதெல்லாம் வந்துட்டு நம்ம bridging functional group னு சொல்றோம். So metamerism நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், லாஸ்ட் நிறைய வீடியோஸில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யூ நோ திஸ், ஐ திங்க் யூ ஆல் ரிமெம்பர் திஸ். ஓகே, ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ரையாரிட்டி கோஸ் டு metamerism at first. When we compare position isomer, chain isomerism and metamerism, the priority goes to metamerism over chain and positional isomerism. Okay, இப்போ நம்ம மெட்டாமெரிசம்க்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இது வந்துட்டு ஈத்தர் வச்சுட்டு இந்த எக்ஸாம்பிள் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நடுவில் வந்து O இருக்கு, ரெண்டு சைடும் எத்தில் குரூப் இருக்கு, டைஎத்தில் ஈத்தர். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2 கார்பன், இந்த சைடும் 2 கார்பன். அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு மெத்தில் ப்ரொப்பைல் கார்பன், இங்கே வந்து ஐசோப்ரொப்பைல் மெத்தில் கார்பன். இந்த சைடு 3 கார்பன் இருக்கு, இங்கே 1 இருக்கு. இங்கேயும் இது ரெண்டும் சேம் தானே. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் 3 கார்பன் இருக்கு, இதுலேயும் 3 கார்பன் இருக்கு. பட் ஆனால் இது N ப்ரொப்பைல், அது ஐசோப்ரொப்பைல். ஓகே, ஸோ தீஸ் டூ டிஃபரெண்ட். ஸோ இதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா மெட்டாமெரிசம் அப்படின்னு சொல்கிறோம். molecular formula same but differ in the arrangement of atoms either from any side of the bridging functional group. So bridging functional groupல இருந்து ஏதாவது ஒரு சைடில் நம்மளுக்கு அந்த டிஃபரன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு 2 கார்பன் இருக்கு, இங்கே 2 கார்பன் இருக்கு, இங்கே 3 கார்பன், இங்கே 1 கார்பன். ஸோ தீஸ் 2 ஆர் கால்ட் மெட்டாமர்ஸ். ஓகே, அடுத்து 2 and 3 ஆர் மெட்டாமர்ஸ். இங்கே வந்துட்டு இங்கே வந்து 3 கார்பனே இருந்தாலும் இது N ப்ரொப்பைல், அது ஐசோப்ரொப்பைல். ஸோ தீஸ் 2 ஆர் கால்ட் மெட்டாமர்ஸ் and 1 3 is also called metamers. Next one, functional isomerism. The compounds having same molecular formula but different functional groups. So functional groups னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு ஆக்சிஜன் இருக்கிற functional group வந்து நிறைய இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் கீட்டோன், ஆல்கஹால், ஆல்டிஹைட், ஈத்தர்,
இதில் எல்லாத்துலேயும் ஒரே ஒரு ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்குது. ஸோ தே வேரி. ஓகே, ஆனால் அதில் பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் கார்பன், நம்பர் ஆஃப் ஆக்சிஜன், நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் வந்துட்டு சேமாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாலிக்யூல்ஸ் தான் நம்ம வந்து ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அண்ட் த ஃபினாமினன் இஸ் கால்டு ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம். ஸோ ப்ரையாரிட்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம்க்கு வந்துட்டு ப்ரையாரிட்டி அதிகம் ஓவர் மெட்டாமெரிசம், செயின் ஐசோமெரிசம் அண்ட் பொசிஷன் ஐசோமெரிசம். ஸோ இங்கே எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இங்கே கீட்டோன் இருக்குது, இங்கே alkene and alcohol இருக்கு. So counting the number of carbon 1 2 3 4 C4H 3 plus 3 6 6 plus 2 8 H8O. Okay, இங்கே 1 2 3 4 C4H இங்கே 2 plus 1 3 plus 2 5 plus 2 7 இங்கே 8 H8O. ஸோ ரெண்டுத்துக்கும் மாலிகுலர் ஃபார்முலா பார்த்தோன்னா சேம் பட் ஆனால் இது ஒரு கீட்டோன், அது அல்கீன் அண்ட் ஆல்கஹால். இந்த ஆல்கஹால்னு கூட சொன்னோம் அப்படின்னாலும் கீட்டோனும் ஆல்கஹாலும் வேறு இல்லையா? ஸோ இதைத்தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம்னா ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்கிறோம். மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்கும், பட் ஆனால் அந்த ஃபங்க்ஷனல் குரூப் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது அடுத்து எக்ஸாம்பிளில் வேறு சொன்னோம் அப்படின்னா, இப்போ வந்து ஆசிட் குளோரைட்லேயே ஒரே ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது. அண்டு கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் எஸ்டரில் பார்த்தோன்னா ரெண்டுத்துலேயுமே 2 ஆக்சிஜன் இருக்குது. பட் ஆனால் அது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப், ரெண்டுமே வேறு ஃபங்க்ஷனல் குரூப். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு டிஃபர் ஆகும். அந்த காம்பவுண்ட்ஸோட நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் வில் ஆல்சோ வேரி. ஸோ இதை வச்சுட்டு தான் நம்ம வந்துட்டு ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் பேசுகிறோம். ஓகே, இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து எது ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ கவுண்டிங் த நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் 1 2 3 4 C4 H6 9 10 H10O 3 5 7 9 10. ஓகே, இங்கேயும் C4 H3 plus 2 5 7 10 oxygen. So molecular formula same, but they are different. Yeah, இது alcohol, அது ether. Next இங்க வந்தனா இது ஒரு aldehyde, C3 H6O, இங்கேயும் C3 H6O, but இது ஒரு ketone. அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா இது ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட், அது எஸ்டர். நான் சொன்னேன் இல்லையா, எஸ்டருக்கும் எக்ஸ்டர் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் பார்த்தோன்னா ரெண்டுத்துலையுமே 2 ஆக்சிஜன் இருக்குது. இங்கே C6 இது C6 7 8 C8 H5 5 இங்கே 2 7 8 H8O2 C5 7 8. இங்கே வந்தோம் அப்படின்னா C6 7 8 C8 H இங்கே 5 8 O2. Okay, number of oxygen, hydrogen, carbon are same, but the functional group is different. Next one, some important functional groups என்னென்னு பார்த்தோம். அதாவது இப்போ நான் பார்த்ததில் எது வந்து அந்த பேர்னா எது வந்துட்டு ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசமாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆல்கஹால் அண்ட் ஈத்தர். ஏன்னா ரெண்டுத்துலையுமே ஒரு ஆக்சிஜன் இருக்குது. ஆல்கஹால் அண்ட் ஈத்தர் பிகாஸ் தே both have single oxygen atom. அடுத்து ஆசிட் அண்ட் எஸ்டர் 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும். ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் டபுள் பாண்ட் O இருக்கும். ரெண்டுத்துலையுமே டபுள் பாண்ட் O.
அடுத்து cyanide and isocyanide. இங்கே வந்து ஒன்றும் இல்லை, RCN அங்கே RNC அவ்வளோதான். அடுத்து primary, secondary and tertiary amines. Next one diene and ines. ஸோ டையின்ஸ் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிளே எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து 1 2 3 4 C4 okay 2 6 H6 C4 H6 இங்கே பார்த்தோம் அப்படின்னா C4 1 2 3 4 5 6 இந்த 3 இருக்கும். இங்கே பார்த்தோன்னா H6 C4 H6 C4 H6. So these also are called as functional isomers, dienes and ines. Next one, the most important, tautomerism. So tautomerism வந்துட்டு என்னென்ன டிஃப்ரெண்ட் நேம்ஸில் வந்துட்டு சொல்கிறோன்னா tautomerism or desmotrophism, allelotrophism, cryptotrophism or prototrophy. இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட tautomerismக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட் நேம்ஸ். அண்ட் இதில் இருக்கிற டைப்ஸ் பார்த்தோன்னா கீட்டோ இனால் tautomerism, இன்ட்ராமாலிகுலர் புரோட்டான் டிரான்ஸ்ஃபர். ஸோ இது வந்து என்னென்னா கீட்டோ இனால் tautomerism எடுத்துட்டோன்னா tautomerism அப்படின்னாலே இட் இஸ் அ புரோட்டான் டிரான்ஸ்ஃபர். இன்ட்ராமாலிகுலர் புரோட்டான் டிரான்ஸ்ஃபர், அதாவது ஒரு மாலிக்யூல்குள்ளேயே அந்த புரோட்டான் டிரான்ஸ்ஃபர் நடக்கிறனால நம்மளுக்கு வந்து ஐசோமெரிசம் வந்துட்டு அப்சர்வ் பண்ணப்படுது. ஸோ அதுதான் நம்ம வந்துட்டு இன்ட்ராமாலிகுலர் புரோட்டான் டிரான்ஸ்ஃபர்னு சொல்கிறோம். அண்ட் இதுக்கான கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா tautomerism அந்த மாலிகுலில் இருக்குது அப்படின்றதுக்கான கண்டிஷன்ஸ் ஆல்ஃபா கார்பன் ஷுட் பி sp3. அதாவது அந்த ஆல்ஃபா கார்பன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஆல்ஃபா கார்பன் வந்துட்டு sp3 ஹைப்ரிடைஸ்டு கார்பனாக இருக்கணும். ஓகே, அதாவது 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்கணும். அந்த கார்பனை சுற்றி 4 சிக்மா பாண்ட் இருக்கணும். அப்போ தான் அது வந்து sp3, அப்போ தான் அங்கே tautomerism இருக்கும். நெக்ஸ்ட், த ஆல்ஃபா கார்பன் ஷுட் கண்டைன் ஆல்ஃபா ஹைட்ரஜன், அதாவது அந்த கார்பனில் ஹைட்ரஜன் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த கண்டிஷன்ஸ் ஆஃப் tautomerism. ஓகே, ஸோ இந்த மாலிகூல்ஸ்லாம் வந்துட்டு tautomerism எக்ஸிபிட் பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா so this is our alpha carbon. So in the molecules la namoda alpha carbon pathana, this is our alpha carbon. The carbon next to the carbonyl carbon is called the alpha carbon, and adula irukra hydrogens vandittu alpha hydrogens. So here there are 2 alpha carbons and 6 alpha hydrogens. So இதில் வந்து பார்த்தோன்னா 4 சிக்மா பாண்ட் இருக்கு. It is sp3 hybridized. These 2 carbons are sp3 hybridized. So it exhibit tautomerism. Next இங்கே வந்தோம் அப்படின்னா இங்கேயும் அது மாதிரி தான் 4 சிக்மா எலக்ட்ரான்ஸ் இருக்கு. So these 3 இந்த yellow கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். So these are alpha carbons and these hydrogens are alpha hydrogens. So this molecule also exhibit tautomerism. Next இங்கே வந்தோம் அப்படின்னா இந்த சைடு பார்த்தோம்னா இந்த கார்பனில் there is no hydrogens. There is no hydrogen but it is sp3 hybridized. ஸோ இதை வந்து நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. ஒரு கண்டிஷன் வந்துட்டு ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதை எடுத்துக்க முடியாது. ஒன்லி திஸ் ஒன். இங்கே பார்த்தோன்னா 4 சிக்மா பாண்ட் இருக்குது, ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. ஸோ திஸ் கேன் எக்ஸிபிட் tautomerism. ஸோ அதே மாதிரி தான் இந்த 3 மாலிக்யூல்லையும் இந்த 2 ஓகே. இதில் வந்துட்டு இந்த ஆல்ஃபா கார்பன் இங்கே இருக்குது அண்ட் இதில் வந்து எந்த ஒரு ஹைட்ரஜனுமே கிடையாது. நோ ஆல்ஃபா கார்பன், நோ ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ this molecule cannot exhibit tautomerism.
Next, types of tautomerism பார்த்தோம் அப்படின்னா there are several types. அதில் one வந்து 1-3 system. 1-3 system அது என்னன்னா அதில் வந்துட்டு கீட்டோ இனால் டாட்டாமெரிசம். இது வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷனல் ஐசோமெர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஃபங்க்ஷனல் ஐசோமெர்ஸாகவும் பிஹேவ் பண்ணும். ஸோ அண்ட் ப்ரையாரிட்டி பார்த்தோம் அப்படின்னா டாட்டாமெரிசம் ஹேஸ் த ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. டாட்டாமெரிசம், மெட்டாமெரிசம், ஃபங்க்ஷன் ஐசோமெரிசம், செயின் ஐசோமெரிசம் அண்ட் தென் பொசிஷன் ஐசோமெரிசம். ஓகே, இந்த இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்னன்னா proton transfer from the third carbon to 1. so third carbonல இருந்து first carbon கிடையாது, first atom. so இப்போ இது வந்து நம்மளோட அசிட்டோன், இது வந்து அசிட்டோன். இப்போ இது வந்துட்டு நம்மளோட ஆல்பா கார்பன்ஸ், இது ரெண்டும் நம்மளோட ஆல்பா கார்பன்ஸ். இங்க நம்பரிங் வந்துட்டு எப்படி பண்ணுறோன்னா ஆக்சிஜன்ல இருந்து நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணணும். 1 2 3ன்னு சொல்லி. ஸோ ஆக்சிஜன் 1, இந்த கார்பன் 2, இந்த கார்பன் 3. ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த ஹைட்ரஜன் இப்படி எடுத்துட்டு இந்த புரோட்டான் இங்கேயும் இந்த டபுள் பாண்ட் இங்கேயும் ஷிஃப்ட் ஆக போகுது. ஓகே, ஸோ 1 2 3ன்னு எடுத்துக்கிறோம். இந்த புரோட்டான் இங்கேயும் இந்த பாண்டு இங்கேயும் ஷிஃப்ட் ஆக போகுது. ஓகே, ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் 1-3 டாட்டாமெரிசம் ஒரு 1-3 சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இங்கே வந்தோம் அப்படின்னா இப்போ இந்த ரெண்டு கார்பனுக்கு நடுவில் டபுள் பாண்ட் வந்துருச்சு, இங்கே இது OHன்னு ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ அது ரிவர்ஸில் போச்சு அப்படின்னா இந்த ஆக்சிஜன் இங்கே வந்துடும் மறுபடியும். ஸோ வி கெட் அகெயின் CH3 C double bond O CH3. ஓகே, ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, ஒன்று அல்கீன் ஒன்று ஆல்கஹால். ஸோ ஈன் ப்ளஸ் ஆல் வி கெட் இனால். ஸோ இதை தான் நம்ம வந்துட்டு கீட்டோ ஈனால் டாட்டாமெரிசம் அப்படின்னு சொல்கிறோம். கீட்டோ ஈனால் டாட்டாமெரிசம். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃப்ரம் ப்ரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் 3 to 1 3 to 1 ஒரு ப்ரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. டபுள் பாண்ட் பிட்வீன் 1 and 2 டபுள் பாண்ட் பிட்வீன் 1 and 2 is shifted to 2 and 3. 1க்கும் 2க்கும் நடுவில் இருந்த டபுள் பாண்டு 2க்கும் 3க்கும் நடுவில் வரணும். ஸோ இதுதான் கீட்டோ இனால் டாட்டாமெரிசம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இது ரெண்டுமே நம்மளோட ஆல்ஃபா கார்பன். ஸோ நான் வந்து இந்த இது எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் கூட வேணாம், இந்த ஹைட்ரஜன் எடுத்துப்போம். ஸோ 3 ஹைட்ரஜன்ஸ் நம்பர் பண்ணணும் 1 2 3. 1 தேர்டு கார்பன்லேருந்து 1க்கு ப்ரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கணும். 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்கிற டபுள் பாண்ட் 2க்கும் 3க்கும் நடுவில் வரணும். ஸோ வி கெட் லைக் திஸ். ஓகே, ஆர் இந்த பக்கம் போட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கிற புரோட்டான் இதுக்கும் ஷிஃப்ட் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி ஆச்சுன்னா இது தனியாக கூட எழுதிடுறேன், கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது. இது 1 இது 2 இது 3ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ தேர்டுலேருந்து 1க்கு ப்ரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர், 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்கிற டபுள் பாண்ட் 2க்கும் 3க்கும் நடுவில். ஸோ வி கெட் த ஈனால் ஹியர்.
ஓகே, அடுத்து அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே இந்த ரெண்டு கார்பனுமே சேம். இங்கே வந்து பார்த்தோம்னா இது these two are different, அதனால ரெண்டு ப்ராடக்ட் வந்து நம்ம எழுதியிருக்கோம். இங்கே வந்து ரெண்டுமே சேம், ஸோ அதனால் நம்ம ஏதாவது ஒன்று எடுத்துட்டா போதும். நம்பரிங் 1 2 3, 3லேருந்து 1க்கு ப்ரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர், 1க்கு 2க்கு நடுவில் இருக்கிற பாண்ட், 2க்கு 3க்கு நடுவில். So we get like this. Okay. Next 1-3 சிஸ்டம்க்கு மற்ற எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா நைட்ரோ அசிநைட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நைட்ரோ அசிநைட்ரோ அப்படின்றது ஒன்றும் கிடையாது. நைட்ரோ அப்படின்றதுல NO2ன்னு இருக்கும், அசிநைட்ரோவில் NO2Hன்னு இருக்கும். இந்தா இது வந்து N ப்ளஸ் ஆகும், O வந்து மைனஸ் ஆகும் இருக்கும், ஒரு O வந்து மைனஸ் ஆகும் இருக்கும். ஸோ அதுதான் அசிநைட்ரோ. ஸோ இங்கே வந்து N டபுள் பாண்ட் O வந்து எடுத்துக்கிறோம். N டபுள் பாண்ட் O அந்த Nக்கு அடுத்து, அதாவது N டபுள் பாண்ட் Oக்கு அடுத்து இருக்கிற கார்பன் நம்மளோட ஆல்ஃபா கார்பன். ஸோ இது வந்துட்டு நம்மளோட ஆல்ஃபா கார்பன். அண்டு 4 சிக்மா பாண்ட் இருக்குது, sp3 ஹைப்ரிடைஸ்ட், ஆல்ஃபா ஹைட்ரஜனும் இருக்குது. ஸோ இது ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன். நம்பரிங் வந்து ஆக்சிஜன்லேருந்து தான் பண்ணணும். 1 2 3, 3லேருந்து 1க்கு ப்ரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர், 1 2க்கு நடுவில் இருக்கிற பாண்ட், 3 2க்கு நடுவில். ஸோ வி கெட் அசிநைட்ரோ காம்பவுண்ட். அண்ட் இங்கே வந்து நைட்ரஜனை சுற்றி 4 பாண்ட் வந்துருச்சு. ஸோ வி கெட் அ பாசிட்டிவ் சார்ஜ் ஹியர் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் ஆன் ஆக்சிஜன். ஓகே, திஸ் இஸ் நைட்ரோ அசிநைட்ரோ. நெக்ஸ்ட் நைட்ரஸோ ஆக்சைம்னு பார்த்தோம் அப்படின்னா நைட்ரஸோன்றது N டபுள் பாண்டோ, ஆக்சைம் அப்படின்றது N டபுள் பாண்ட் கார்பன் டபுள் பாண்ட் NOHன்னு வர்றது. இது வந்து ஆக்சைம், கார்பன் டபுள் பாண்ட் NOH, இது வந்து ஆக்சைம். ஸோ நைட்ரஸோவில் பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் N டபுள் பாண்ட் Oன்னு இருக்கும். அண்ட் அந்த ஆக்சிஜன்ல இருந்து தான் நம்ம வந்து கவுண்ட் பண்ண போகிறோம். அந்த N டபுள் பாண்ட் Oக்கு அடுத்து இருக்கிற கார்பன் இஸ் அவர் ஆல்ஃபா கார்பன். ஓகே, N டபுள் பாண்ட் Oக்கு அடுத்து இருக்கிற கார்பன் நம்மளோட ஆல்ஃபா கார்பன். ஸோ இது வந்து நம்மளோட ஆல்ஃபா கார்பன் sp3 ஹைப்ரிடைஸ்டாக இருக்குது, 4 சிக்மா பாண்ட் இருக்குது, ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ 3லேருந்து 1க்கு ப்ரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர், 1 2க்கு நடுவில் இருக்கிற பாண்ட், 3 2க்கு நடுவில். we get oxime. Okay, so these two are also called functional isomers also. அடுத்து imine enamine அப்படின்னு பார்த்தோம்னா imine அப்படின்னா கார்பன் டபுள் பாண்ட் N. ஓகே, enamine அப்படின்றது கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் NH2 இருக்கிறது. இது enamine, amine, இது enamine. imine அப்படின்றது கார்பன் டபுள் பாண்ட் N. இங்கே டபுள் பாண்ட் N தான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஆட்டம்னு எடுத்துக்கணும். ஸோ டபுள் பாண்ட் கார்பன் டபுள் பாண்ட் N. ஸோ இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு ஆட்டம் 1 2 3. இங்கே வந்து நம்மளோட ப்ரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு ஓகே இதில் இது ஆல்ஃபா இது வந்து we could not find that alpha hydrogen over here. alpha carbon எது அப்படின்னு சொல்லிட்டு we could not define that. இதுதான் நம்மளோட ஆல்ஃபா கார்பன். இது தேர்ட் கார்பன் தான் நம்ம வந்து ஆல்ஃபா கார்பன் எடுத்துப்போம். அண்ட் இங்கேருந்து ப்ரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர் 1க்கு நடக்கும், 1 2க்கு நடுவில் இருக்கிற பாண்ட் வந்து 3 2க்கு நடுவில், அதெல்லாம் ஆஸ் யூஷுவலாக நடக்கும். பட் ஆனால் ஹியர் த தேர்ட் கார்பன் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் த ஆல்ஃபா கார்பன். ஓகே, அண்ட் தென் வி கெட் enamine formation from imine. அடுத்து 1 2 சிஸ்டம் வந்துட்டு பார்த்தோம்னா 1 2 சிஸ்டம் வந்துட்டு இஸ் அப்சர்வ்டு இன் this cyanides. So cyanide is converted to okay, so cyanide is converted to this form, that is from HCN we get HNC, isocyanide HNC we get isocyanide formation. ஸோ இதில் வந்துட்டு நைட்ரஜன் வந்து நம்ம 1ன்னு எடுத்துப்போம், கார்பன் வந்து 2ன்னு எடுத்துப்போம். இங்கே வந்துட்டு நம்ம sp3 hybridization இதெல்லாம் வந்துட்டு we could not observe that, we could not see that sp3 hybridization and the number of sigma bonds in this case. Okay, so 1 2
இங்க இருந்து செகண்ட் ஆட்டம்ல இருந்து புரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபர்ஸ்ட் ஆட்டம்க்கு நடக்குது. we get isocyanate part. அடுத்து 1,5 சிஸ்டம் இன் கீட்டோயினால்ல பார்த்தோம் அப்படின்னா 1,5 சிஸ்டம் என்னன்னா இப்போ தேர்ட் கார்பன் வந்து அன்அவைலபிளா இருக்கு அப்படின்னும் போது இப்போ இதுல இங்க இந்த தேர்ட் கார்பன் வந்துட்டு நம்மளுக்கு வந்து sp3 ஹைபிரிடைஸ்டா இல்லை, sp3 ஹைபிரிடைஸ்டா இல்லை, அதில் வந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை. பட் ஆனால் நம்மளுக்கு வந்து ஃபிஃப்த் கார்பன் வந்து அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா 1க்கும் 5க்கும் நடுவில் அந்த புரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு நடக்கும். அதுதான் 1,5 சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்துட்டு 1,3 சிஸ்டம். 1,5 சிஸ்டமில் இப்போ பார்த்தோம்னா இது நம்மளோட கார்பனைல் பார்ட்டு. இதுலேருந்து அடுத்து இருக்கிறது வந்துட்டு நம்மளோட sp3 பார்ட். சாரி, இது வந்து நம்மளோட ஆல்ஃபா கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனால் இந்த கார்பன் பார்த்தோம்னா இட் இஸ் sp2 ஹைபிரிடைஸ்டு பிகாஸ் இட் ஹேஸ் டபுள் பாண்ட் ஹியர். ஸோ இது வந்துட்டு sp2 ஹைபிரிடைஸ்டாக இருக்கிறனால நம்ம நெக்ஸ்ட் கார்பன் போகிறோம். இதுவும் sp2 ஹைபிரிடைஸ்டாக தான் இருக்கும், ஏன்னா இங்கே வந்து டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா. ஸோ அடுத்த கார்பன் வந்தோம்னா இட் இஸ் sp3 ஹைபிரிடைஸ்டு. இங்கே வந்துட்டு 4 சிக்மா பாண்ட் இருக்கு, ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு, சிக்மா பாண்ட்ஸ் 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்கு. இட் இஸ் a sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன். ஸோ வந்துட்டு நம்மளுக்கு 1,5 சிஸ்டம் இஸ் டேக்கிங் பிளேஸ். 1,5 சிஸ்டம் இன்டராக்ஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ். ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா புரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் 5th ஆட்டம் டு த ஃபர்ஸ்ட் ஆட்டம், தட் இஸ் நம்மளோட ஆல்ஃபா கார்பன். இது இங்கே இருந்து ஆக்சிஜனுக்கு புரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. அண்ட் ஆஸ் யூஷுவல் 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்கிற பாண்டு 2, 3க்கு நடுவில். அப்போ இங்கே இருக்கிற பாண்ட் என்ன ஆகும், அதை இங்கே ஜம்ப் ஆயிரும். ஓகே, அடுத்து அது வந்து இங்கே ஷிஃப்ட் ஆயிருமா. ஸோ வி கெட் CH2 டபுள் பாண்ட் CH, CH டபுள் பாண்ட் C டபுள் பாண்ட் OH. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ப்ராடக்ட். இதில் எக்ஸாம்பிளில் பார்த்தோம் அப்படின்னா இப்போது டபுள் பாண்டோ இப்போ வந்து இது வந்துட்டு நம்மளோட கார்பனைல் பார்ட்டு. இதுக்கு அடுத்து இருக்கிறது நம்மளோட ஆல்ஃபா கார்பன். ரெண்டு சைடுமே ஆல்ஃபா கார்பன் அன்அவைலபிள். அடுத்து வந்தோம்னா அதுவும் sp2 ஹைபிரிடைஸ்டாக தான் இருக்கும். இதுதான் நம்மளோட sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன். ஸோ திஸ் இஸ் அவர் ஆல்ஃபா கார்பன். இதுதான் நம்மளோட ஆல்ஃபா கார்பன். அண்ட் இங்கே ஒரு புரோட்டான் இருக்கு. ஸோ நம்பர் பண்ணணும் 1, 2, 3, 4, 5. 1,5 சிஸ்டம். இங்கேருந்து புரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர் இங்கே, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற பாண்ட் இங்கே வரும், இந்த பாண்ட் இங்கே வரும். ஸோ வி கெட் ப்ராடக்ட் phenol. ஓகே, next OP point என்னன்னு பார்த்தோம்னா total number of sigma bonds and pi bonds and a lone pair are same in all tautomerism. ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்தை நோட் பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ், பை பாண்ட்ஸ் வந்துட்டு அன்சேஞ்சாக இருக்கும். அதே மாதிரி லோன் பேர்ஸ் வந்துட்டு அன்சேஞ்சாக இருக்கும் டாட்டோமெரிசமாக பொறுத்த வரைக்கும். ஸோ திஸ் இஸ் அ கீட்டோன், திஸ் இஸ் ஈனால். நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ்னு பார்த்தோன்னா 9, பை பாண்ட் இஸ் 1 அண்ட் த லோன் பேர் இஸ் 2 as usual. ஓகே, அடுத்து ரிங் செயின் ஐசோமெரிசமில் மாலிகுலர் ஃபார்முலா சேம். பட் ஆனால் ஒரு மாலிகுல் வந்து ரிங்காகவும் இன்னொரு மாலிகுல் வந்துட்டு செயினாகவும் இருக்கும். அதுதான் ரிங் செயின் ஐசோமர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து சைக்ளோப்ரோப்பைன் எடுத்திருக்கோம் அண்டு ப்ரோப்பீன் எடுத்திருக்கோம். ஓகே, 1 ப்ரோப்பீன் எடுத்திருக்கோம். இதில் பார்த்தோம்னா C3H6, இதுலேயும் C3H6. மாலிகுலர் ஃபார்முலா சேம். பட் ஆனால் இது வந்து ரிங்ட் 1, இது வந்துட்டு செயின் 1. அண்ட் இது வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ த ப்ரையாரிட்டி ஆர்டர் ரிங் செயின் ஐசோமெரிசம், டாட்டோமெரிசம், ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம், மெட்டாமெரிசம், செயின் ஐசோமெரிசம் அண்ட் தென் பொசிஷனல் ஐசோமெரிசம். ஸோ to find out the number of structural isomerism, we are using the degree of unsaturation formula. So degree of unsaturation எவ்வளோ வருதோ அதை வச்சுட்டு நம்ம வந்துட்டு சொல்ல போகிறோம். ஸோ degree of unsaturation is 0, chain, no pi bond, no ring. 0 வந்துச்சு, அதாவது du வந்துட்டு 0 அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு pi bond கிடையாது,
அது வந்துட்டு செயின் ஸ்ட்ரக்சர் தான் and there is no ring here. DU வந்து 1 வந்துச்சுன்னா ஒரு pi bond இருக்கலாம் or one ring இருக்கலாம். ஓகே, ஸோ DU வந்துட்டு 1 வந்துச்சுன்னா it may have a ring or a pi bond. இப்போ எக்ஸாம்பிள் C4H10 எடுத்திருக்கோம். ஸோ 4 C plus 1 minus H plus அதாவது plus O plus O minus N divided by 2. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. C ன்றது number of carbon, number of hydrogen, number of oxygen, number of nitrogen. Number of carbon பார்த்தோன்னா 4, so 4 plus 1 minus number of hydrogen 10 plus 10 minus 10 plus 0 0. இது வந்துட்டு number of halogen, number of halogen தானே போடணும். ஓகே, number of halogen இது x. ஓகே, by 2. அதுதான் நான் வந்து 0ன்னு முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருக்கணும் என்னமோ. number of halogens. ஓகே, so 5 10 by 2 5 minus 5 is 0. so du is equal to 0. so there is no pi bond or ring. it is a chain one. so C4H10 அப்படினும்போது it is a butane. so butaneல ரெண்டு isomerism possible. ஒன்னு வந்து n-butane and isobutane. அது ரெண்டு. so number of isomerism we can get from here. அடுத்து அதே மாதிரி தான் C5H12 க்கும். so C7H8O அப்படின்னு பார்த்தோம்னா C7, so 7 plus 1 minus 8 plus 0 0, 8 plus 0 minus 0 divided by 2, so 8 minus 4 equal to 4. so du வந்துட்டு 4 அப்படின்னும் போது we have ring pi bond. அதாவது இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரிங்கு 3 pi bond இருக்கலாம், ஆனால் 3 ரிங்கு ஒரு pi bond அந்த மாதிரி இருக்கலாம். so here we have benzenoid compounds. so these are the isomers. so trick to find the total number of isomers of alkanes னு பார்த்தோம் அப்படின்னா alkanesல C1 இருந்துச்சுன்னா 1, C2 க்கு 1 தான், C3 க்கு 1, C4ல இருந்தா the number starts. so C4H10 க்கு 2 isomers, C5H12 க்கு 3, C6H14 க்கு 5. எல்லாமே வந்துட்டு நம்பரிங் வந்துட்டு கொடுத்தாச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு மைண்டில் ஏற்றிக்கோங்க. இதை வந்துட்டு நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு இதாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஐசோமர்ஸ் ஆஃப் திஸ் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா we can find it in a fraction of second. ஸோ சப்ஸ்டிடியூட்டட் பென்சீனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ஒரு சப்ஸ்டன்ட் வந்துட்டு இருக்கு, எக்ஸ் அப்படின்ற சப்ஸ்டன்ட் பென்சீன் ரிங்ல இருக்கு. அடுத்து y வந்துட்டு இன்னொரு சப்ஸ்டன்ட்ல நம்ம வந்து பிளேஸ் பண்றோம். ஸோ y வந்து இந்த பொசிஷன்ல ஆர்த்தோ பேராமெட்டா இதில் வந்து எங்க வேணா பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்முலால y, y அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது அங்க வந்து 6 ஐசோமர்ஸ் இருக்கணும். y, y அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா அங்க வந்து அங்கேயும் 6, y, y அதாவது 4y வந்துச்சு அப்படின்னா 3, y, z அப்படின்னு வந்துச்சுன்னா 10. ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணோம்னா தெரியும். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு C6H4 BrClன்னு கொடுத்துருக்காங்க. Br வந்துட்டு x எடுத்துட்டு Cl வந்து yன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா x, y அப்படின்னா 3, x, yனா 3 ஐசோமர்ஸ் ஆர் பாசிபிள். ஸோ நம்ம வந்துட்டு புரோமினை வந்துட்டு ஃபிக்ஸ்டாக பிளேஸ் பண்ணிடுறோம் ஒரு இடத்துல. அடுத்து ஒரே ஒரு குளோரின் இருக்கு, அந்த ஒரு குளோரினை வந்துட்டு நம்ம வந்துட்டு மாற்றி மாற்றி பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒன்று நம்ம வந்து ஆர்த்தோல பிளேஸ் பண்ணலாம், ஆர் மெட்டால பிளேஸ் பண்ணலாம், அடுத்து பேரல பிளேஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த 3 பாசிபிலிட்டிஸ் ஆஃப் திஸ் மாலிக்யூல். ஸோ அதைத்தான் நம்ம வந்துட்டு x, y 3,
y, y அதாவது ரெண்டு மாலிக்யூல் இந்த எக்ஸை தவிர்த்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணுற இன்னொரு மாலிக்யூல் வந்துட்டு 2 இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்துட்டு 6 ஐசோமர்ஸ் வரும். 3 இருந்துச்சுன்னா 6, 4 இருந்துச்சுன்னா 3 வரும். அடுத்து இன்னொரு சப்ஸ்டன்ட் வருது அப்படின்னும் போது அங்கே 10 வரும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா C6H3Br Cl2. ஸோ பிஆரை வந்துட்டு நம்ம வந்துட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். Cl2 அப்படின்னா y, y. ஸோ y, y வந்துச்சுன்னா அங்கே 6 வருமா, 6 வரும். ஸோ புரோமினை ஃபிக்ஸ்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த 2 குளோரினையும் மாற்றி ப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ வி கெட் 6 ஐசோமர்ஸ் ஆஃப் திஸ் காம்பவுண்ட். அடுத்து C6H2Br Cl3 y, y 6. ஸோ 6 இதெல்லாம் நீங்கள் எழுதிக்கணும். ஸோ x, y, z 10, x 3, x 4y 3. So you just remember this number. At the predict the relationship between the compounds. So number of carbon atoms பார்த்தோம்னா 4, chain வந்துட்டு 1, so 41. இங்கேயும் 4, chain வந்துட்டு 1, so they are positional isomers. சேமாக இருந்துச்சுன்னா பொசிஷன் ஐசோமர்ஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1 to அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் வந்துட்டு இந்த மெத்தல் குரூப் பக்கத்தில் இருக்குது, நியர் டு த மெத்தல் குரூப். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவே ஃப்ரம் த மெத்தல் குரூப். ஸோ இதை வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஈஸியாக சொல்லிடலாம். அண்ட் இங்கே வந்துட்டு இது வந்து ஒரு செயின், இது ringed system. So they are not belong to the same family. So அதை வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. அடுத்து ஸ்டீரியோ ஐசோமெரிசம் வந்தோம் அப்படின்னா ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் என்னன்னா IUPAC நேம் சேம் பட் டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் குரூப்ஸ் இன் ஸ்பேஸ். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது வந்து எல்லாமே மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்கும். பட் ஆனால் ஸ்ட்ரக்சர், பொசிஷன் இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மாலிகுலர் ஃபார்முலா மட்டும் தான் நம்மளுக்கு சேம், மற்றது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா IUPAC நேம் சேமாக இருக்கும். பட் ஆனால் அந்த ஆட்டம்ஸ் ஆர் குரூப்ஸோட பொசிஷன் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஸ்டீரியோ ஐசோமெரிசம். அண்ட் ஸ்டீரியோ ஐசோமெரிசம்ல 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஜியோமெட்ரிக்கல் அண்ட் ஆப்டிக்கல். ஓகே, ஸோ நான் சொன்னேன் ஐசோமெரிசம் எடுத்துட்டோன்னா ஸ்டீரியோ ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு, அந்த ஸ்டீரியோவில் 2 டைப்ஸ், ஜியோமெட்ரிக்கல், ஆப்டிக்கல். ஓகே, next condition for exhibition of geometrical isomerism, restricted site must have different groups. So restricted site அப்படின்றது இதுதான், இந்த 2 கார்பன் தான் ரெஸ்ட்ரிக்டட் சைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அண்ட் இது 2த்துல இருக்கிற சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இப்போ இந்த கார்பன் எடுத்துட்டோம் அப்படின்னா இது 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இந்த கார்பன் எடுத்துட்டோன்னா இது 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே ஐசோமெரிசம் இஸ் பாசிபிள், தட் இஸ் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இஸ் தேர். Okay, so this is the condition for geometrical isomerism. Next, GA exhibits or not. So இதுதான் நம்மளோட restricted site. இந்த கார்பன்ல 2 different group, இந்த கார்பன்ல 2 different group. So yes. Next, இதுல பார்த்தோம்னா so this is the restricted site. இங்க ரெண்டுமே different. So இது வந்து different ன்னு எழுதிக்கலாம். இங்க பார்த்தோம்னா both are same, 2 ஹைட்ரஜன் இருக்கு, so no. அடுத்து இங்கே 2மே டிஃப்ரெண்ட், இங்கேயும் டிஃப்ரெண்ட், ஸோ எஸ். அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா எஸ், தீஸ் 2 ஆர் டிஃப்ரெண்ட், தீஸ் 2 ஆர் டிஃப்ரெண்ட், ஸோ எஸ். இங்கே ஐசோடோப் இஸ் வேரி, இங்கே வந்து C14, இங்கே C12, அதே மாதிரி இங்கே C16, சாரி O16, O18. ஐசோடோப் வந்துட்டு வேரி ஆகுது இல்லையா, ஸோ எஸ். இங்கேயும் எஸ். Okay, no, because these 2 hydrogen are same. Next, types of geometrical isomerism la பார்த்தோம் அப்படின்னா case 1, carbon carbon double bond la cis trans isomerism. Okay, so cis trans அப்படின்றது naming, just isomerism வந்துட்டு நேம் பண்றது. So similar groups are on the same side then cis, otherwise called trans. ஸோ சிமிலர் குரூப்ஸ் வந்துட்டு இப்போ ரெஸ்ட்ரிக்டட் சைட்டில் 2 கார்பன்லேயுமே சிமிலர் குரூப் இருக்குது, அது 2ம் சேம் சைடு இருந்துச்சுன்னா சிஸ், டிஃப்ரெண்ட் சைடு இருந்துச்சுன்னா ட்ரான்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நம்மளோட ரெஸ்ட்ரிக்டட் சைட்டு,
இந்த ரெண்டு group different, இந்த ரெண்டு group different. So இங்க geometrical isomerism is possible. And இந்த ரெண்டு குரூப்பும் பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே மெத்தில். இந்த ரெண்டு மெத்திலும் சேம் சைடுல இருக்கு இல்லையா, இந்த மாதிரி சேம் சைடுல இருக்குல்ல. ஸோ திஸ் இஸ் கால்டு சிஸ் ஐசோமர். அண்ட் இங்கே வந்து பார்த்தோம்னா இங்கேயும் ஹச் மெத்தில், மெத்தில் ஹச், போத் ஆர் டிஃப்ரெண்ட் குரூப். ஸோ இங்கேயும் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் இஸ் பாசிபிள். அண்ட் இங்கே இந்த சிமிலர் குரூப்ஸ் வந்துட்டு ஆப்போசிட் சைடில் இருக்கு. தே ஆர் ஆப்போசிட் டு each other. So this is called trans. Okay, so this is called cis trans isomerism. Okay. இங்க these two are different. GI is possible. And இங்க பார்த்தோம்னா ரெண்டு ஹைட்ரஜனும் சேம் சைடுல இருக்கு. So cis. இங்க இந்த ரெண்டு ஹைட்ரஜன் different position, different side. So இது trans. அடுத்தது ZE system. ஸோ ZE சிஸ்டம்னா என்னன்னா இதுலேயும் cis trans மாதிரி தான். ஸோ Z for Zusammen, which means same side, and E for Itiggon, which means opposite side. ஸோ Zன்றது சேம் சைடுக்கும் Eன்றது ஆப்போசிட் சைடுக்கும் யூஸ் பண்ணுறது. ஸோ Z for Zusammen and E for Itiggon. And it is based on the CIP rules. So CIP rules வந்துட்டு C for Kahn and I for Ingold, P for Prelog. So they are the one who framed these rules. So rule number 1 என்னன்னு பார்த்தோம்னா, greater the atomic number, higher will be the priority. So atomic number increase ஆகும்போது priority will also get increased. So இப்போ ஒன்றும் இல்லை, கார்பன் டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ இங்கே வந்து atomic number 13, just for example இங்கே atomic number 7 இருக்கு அப்படின்னா இதில் எது கிரேட்டர்? இதுதான் கிரேட்டர். அதே மாதிரி இங்கே அட்டாமிக் நம்பர் 17, அட்டாமிக் நம்பர் 20. சும்மா இது வந்து இந்த மாதிரி இருக்க போகிறது இல்லை, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். ஸோ இது வந்து நீங்கள் வந்து எடுத்துக்காதீங்க, ஜஸ்ட் ஃபார் த நம்பர், நம்மளுடைய நம்பர் வந்து சொல்லணுன்றதுக்காண்டி தான். ஸோ இங்கே 13, 7. ஸோ இது ரெண்டும் வந்துட்டு கம்பேர் பண்ணோன்னா இதுதான் கிரேட்டர், இதுதான் கிரேட்டர் இங்கே. ஸோ இதை மார்க் பண்ணிப்போம். அதே மாதிரி இங்கே இந்த ரெண்டு இதில் பார்த்தோன்னா இதுதான் கிரேட்டர். ஸோ இது ரெண்டும் ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஆப்போசிட் சைடில் இருந்தால் அது வந்து இ, ஆப்போசிட் சைடில் இருக்கிறது இ ஐசோமர். ஸோ இந்த இது வந்து ஈன்னு வந்துட்டு சொல்லணும். சேம் சைடில் இருந்துச்சுன்னா ஜெட்டுன்னு சொல்லணும். இப்போது இந்த இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே நைட்ரஜன் பிஆர் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம்னா புரோமினுக்கு அட்டாமிக் நம்பர் அதிகம். ஸோ இதை வந்து நம்ம 1ன்னு மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா ஆக்சிஜனும் கார்பனும் இருக்குது. ஸோ ஆக்சிஜனுக்கு அட்டாமிக் நம்பர் அதிகம். ஸோ இதை நம்ம வந்து 1ன்னு மார்க் பண்ணிக்கிறோம். அண்ட் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா தே ஆர் ஆன் த ஆப்போசிட் சைட். ஆப்போசிட் சைட்னா ஈன்னு சொல்லணும். அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா இங்கே கார்பன் ஹைட்ரஜன், கார்பனுக்கு தான் நம்பர் அதிகம். ஸோ 1, ஆக்சிஜன் ஃப்ளூரினுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் அதிகம். ஸோ 1, 1. ஸோ தீஸ் டூ ஆர் ஆன் த சேம் சைட். சேம் சைட் இருந்தால் ஜெட்னு சொல்லணும். இவ்வளோ தான் ZE சிஸ்டம். அடுத்து செகண்ட் ரூல் பார்த்தோன்னா, இஃப் அட்டாமிக் நம்பர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆட்டம் இஸ் சேம் தென் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஆட்டம் அண்ட் அப்ளை த ரூல் நம்பர் 1. ஸோ ஃபர்ஸ்ட் ஆட்டம் சேமாக இருக்குது எனக்கு, அப்போது நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா செகண்ட் ஆட்டம் பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இருக்கிற ஆட்டம் பார்க்கணும். இப்போது இந்த கேஸில் பார்த்தோன்னா இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஆக்சிஜனுக்கு தான் அட்டாமிக் நம்பர் அதிகம். ஸோ 1ன்னு கொடுத்துட்டோம். பட் இங்கே பார்த்தோன்னா இங்கே CH3, CH2, CH3 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆட்டம் பார்த்தோம்னா சேம். செகண்ட் H சேம். அடுத்து H. அடுத்து இங்கே வந்தோம்னா இந்த கார்பன். இங்கே மூணாவது பிளேஸில் ஹைட்ரஜன் தான் இருக்குது, இங்கே மூணாவது பிளேஸில் கார்பன் வந்துருச்சு. ஸோ இங்கே தான் ப்ரையாரிட்டி அதிகம். ஸோ 1. இது ரெண்டும் சேம் சைடில் இருக்குது. ஸோ Z சேம் சைடில் இருக்குது. ஸோ Z. இங்கே பார்த்தோன்னா CH3, CH2, Cl. தேர்ட் பொசிஷனில் இங்கே ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே குளோரின் வந்துருச்சு. இங்கே தான் ப்ரையாரிட்டி அதிகம். ஸோ 1. அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா இங்கே தேர்ட் பொசிஷனில் நைட்ரஜன், இங்கே தேர்ட் பொசிஷனில் ஆக்சிஜனுக்கு தான் அட்டாமிக் நம்பர் அதிகம். ஸோ இங்கே தான் கொடுக்கணும் நம்பர் 1. ஸோ 1, 1 ஆர் ஆன் த சேம் சைட். ஸோ Z ஐசோமர்.
அடுத்து in the case of isotopes higher mass number will get higher priority. So mass number அதிகமா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்துட்டு priorityயும் அதிகமா இருக்கும். அடுத்து priority over double, triple and single bond. So triple bond க்கு priority அதிகம் and then double and then single bonds. When same atoms are involved, அதாவது same atom வந்து involve ஆகும்போது carbon carbon double bond, carbon carbon triple bond அந்த மாதிரி இருக்கிற கேசஸ்ல தான் இந்த ரூல் வந்து அப்ளை ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் கேஸ் 2 கார்பன் நைட்ரஜன். இதில் வந்து ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷனில் வரல. ஐசோமர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சின் ஆன்டி ஆல்டாக்சைமில் ஓகே. ஸோ சி டபுள் பாண்ட் என்ல பார்த்தோன்னா ஒரு லோன் பேர் இருக்குது அண்ட் இங்கே ஒரு குரூப் G1 G2 இந்த மாதிரி நம்பர் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு குரூப், இது ஒரு குரூப், இது ஒரு குரூப்பு. ஸோ இந்த குரூப்ஸ் வந்துட்டு ஒன்று இந்த இடத்துல ஹைட்ரஜன் இருக்கலாம் ஒரு OH, ஹைட்ரஜன் இருக்கலாம் ஒரு கார்பன் இந்த மாதிரி இருக்கலாம். இங்கே வந்துட்டு OH இருக்கணும். ஸோ ஆக்சைம் அப்படின்றது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கார்பனைல் கார்பன் கார்பனைல் குரூப் ப்ளஸ் ஹைட்ராக்சில் அமீன் gives oxime. ஓகே, ஸோ இது எப்படி எழுதலாம்னா கார்பன் டபுள் பாண்ட் O ப்ளஸ் H2NOH. இப்போது இந்த வாட்டர் மாலிகுல் வந்துட்டு எலிமினேட் ஆகிட்டு minus H2O we get oxime. So this is oxime. நைட்ரஜன் மேலே ஒரு லோன் பேர் இருக்கும் அண்ட் தீஸ் டூ குரூப்ஸ் ஷுட் பி டிஃப்ரெண்ட். ஏன்னு பார்த்தோம்னா இப்போது லோன் பேர் இங்கே ஒரு குரூப், இந்த ரெண்டு குரூப்பும் டிஃப்ரெண்ட், அதே மாதிரி இந்த ரெண்டு குரூப்பும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஓகே, ஸோ தீஸ் டூ குரூப் ஷுட் பி டிஃப்ரெண்ட் அண்ட் தீஸ் டூ குரூப் ஆர் டிஃப்ரெண்ட். இது வந்து டிஃப்ரெண்ட் தான், ஆனால் இது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இஸ் பாசிபிள். ஓகே, ஸோ இஃப் திஸ் கார்பனைல் இஸ் a ketone, then it is called ketoxime. இது ஆல்டிஹைடா இருக்குன்னா அது ஆல்டாக்சைம். ஓகே, ஸோ கீட்டோனா இருந்தால் கீட்டோக்சைம், ஆல்டிஹைடா இருந்தால் ஆல்டாக்சைம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் டபுள் பாண்ட் N ஸோ இது ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இது வந்து நம்மளோட ரெஸ்ட்ரிக்டட் சைட், அது கார்பன் டபுள் பாண்ட் அண்ட் ரெஸ்ட்ரிக்டட் சைட். ஸோ தீஸ் டூ குரூப் ஆர் டிஃப்ரெண்ட், தீஸ் டூ ஆர் டிஃப்ரெண்ட். அதே மாதிரி இங்கேயும் சேம். இப்போ இங்கே என்ன ரூல் அப்படின்னா if OH and hydrogen are on the same side then it is called syn, otherwise called anti. அதாவது ஆக்சிஜனும் OHம் சேம் சைடாக இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம சின் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்போசிட் சைடில் இருந்துச்சுன்னா ஆன்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தோன்னா we are going to compare hydrogen and hydroxyl group. So these two are on the opposite side. Opposite sideல இருந்துச்சுன்னா anti and இங்கே வந்து சேம் சைடில் இருக்குது, ஸோ சின். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் the isomers in the case of carbon double bond N, that is aldoxime. Next ketoxime la vandom appadina ketoxime is nothing but ketone irukanum. இங்க ஒரு R group,
இங்கே ஒரு R குரூப் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது நம்ம கீட்டோன்னு சொல்லுவோம். டபுள் பாண்ட் NOH, இது கீட்டோக்சைன். ஓகே, இப்போ இதை நம்ம வந்துட்டு எந்த மாதிரி சொல்லலாம்னா, இப்போ OH அண்ட் ஹைட்ரஜன் ஆர் ஆன் த சேம் சைடு. ஸோ இங்கே நம்ம வந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வச்சுட்டு ஹைட்ரஜன் அண்ட் OH வச்சுட்டு நம்ம சொல்ல முடியாது. We can name according to the position of the alkyl groups. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட். இதை வந்து நம்ம சேம் சைடில் இருக்கிற மெத்தில் குரூப் வச்சு சொல்லலாம், ஒரு ஆப்போசிட் சைடில் இருக்கிற எத்தில் குரூப் வச்சு சொல்லலாம். ஸோ மெத்தில் குரூப் வச்சு சொன்னோம் அப்படின்னா இது சின் மெத்தில், அதாவது சேம் சைடில் மெத்தில் இருக்கிறத மென்ஷன் பண்ணுறோம். ஸோ சின் மெத்தில் எத்தில் ஆக்சைன். ஓகே, சின் மெத்தில் எத்தில் ஆக்சைன் ஆர் ஆன்டி எத்தில் மெத்தில் ஆக்சைம் அப்படின்னு சொல்லலாம். ஆன்டி அப்படின்னும் போது எத்தில் குரூப் வந்து நம்மளோட OHக்கு ஆப்போசிட்டில் இருக்குது அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து நம்ம வந்து வந்துடுவோம். ஸோ ஆன்டின்னு சொல்லும் போது நம்மளுக்கு வந்து ஆப்போசிட் சைடில் இருக்குது, எது இருக்குது, எத்தில் இருக்குது, அண்ட் தென் ஒரு மெத்தில் குரூப் இருக்குது, அடுத்து இது ஒரு ஆக்சைன். ஓகே, ஸோ வி கேன் டெல் இட் அஸ் சின் மெத்தில் எத்தில் ஆக்சைன் ஆர் ஆன்டி எத்தில் மெத்தில் ஆக்சைன். அதே மாதிரி தான் இதுலேயும். அடுத்து டபுள் பாண்ட் N double bond N, that is azo group la பார்த்தோம் அப்படினா, if groups are on the same side then syn, otherwise anti. So இங்க வந்து பார்த்தோம்னா இந்த ரெண்டு நைட்ரஜன்லயுமே lone pairs வந்துட்டு இருக்கு. So groups வந்துட்டு same sideல இருந்துச்சு அப்படினா அது வந்து syn, or opposite sideல இருந்துச்சுனா அது anti. And இதை பொறுத்த வரைக்கும் இந்த azo groups பொறுத்த வரைக்கும் they always exhibit GI, because இந்த இடத்துல நீங்க என்ன குரூப் போட்டாலும் சரி இது ரெண்டும் டிஃபரெண்டா தான் இருக்க போகுது. ஏன்னா இது ஒரு லோன் பேர், இங்க ஒரு குரூப் வர போகுது. அதே மாதிரி தான் இங்க ஒரு லோன் பேர், ஒரு குரூப். So these compounds always exhibit GI. அடுத்து இங்க வந்தோம் அப்படி இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தோம் அப்படின்னா இங்க ஒரு ஃபினைல் குரூப் இருக்கு, இங்க ஒரு ஃபினைல் குரூப் இருக்கு. So these two phenyl groups are on the same side. So இது வந்துட்டு நம்ம சின் அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணிக்கலாம். அடுத்து இது ஆப்போசிட் சைடில் இருக்கு, ஸோ ஆன்டி. ஓகே, அடுத்து GI exhibits or not. So we are going to just say. So different இருக்கு, yes, different, yes, yes, yes. Okay. அடுத்து சைக்ளோ அல்கேன்ஸ்ல ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேஸ் வந்துட்டு மோனோ சப்ஸ்டிடியூட்டட், அதாவது ஒரே ஒரு சப்ஸ்டியூஷன் மட்டும் இருக்குது. அதாவது நம்மளோட சைக்ளோ அல்கேன்ஸ்ல ஒரு சப்ஸ்டியூஷன் இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து டேஷ் வெட்ஜ் ஃபார்மில் வச்சுட்டு சொல்லலாம். ஸோ டேஷ் வெட்ஜ் ஃபார்மில் வந்து நம்ம வந்து இன்னும் அது வந்து நம்ம படிக்கல. நெக்ஸ்ட்டு வர ஸ்லைட்ஸை தான் இதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நீங்கள் படிச்சிருக்கீங்க. அதாவது நான் எப்படி சொல்ல வரேன்னா இன்னும் இந்த லெக்சரில் நம்ம வந்துட்டு அதை சொல்லலை, முன்னாடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யூ மைட் ஹாவ் ரிமெம்பர் தட். ஸோ டேஷ் வெஜ் ஃபார்ம்லான்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போது இந்த பாண்ட் வந்து சாலிட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த ரெண்டு பாண்டும் நம்மளோட பிளேனில் இருக்கிறதா அர்த்தம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம வந்து பிளேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பிளேனில் இருக்கிற பாண்ட்ஸ் வந்துட்டு நம்ம வந்து சாலிட் பாண்ட்ஸாக கொடுத்துருப்போம். இந்த மாதிரி வெட்ஜாக கொடுத்துருக்கிறது, வெட்ஜில் கொடுத்துருக்கிறது அபவ் த பிளேன், அபவ் த பிளேன், ஆர் இப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் யூ, உங்களை பார்த்து இருக்கிறது. அதே மாதிரி டேஷில் இருக்கிறது பிலோ த பிளேன், ஆர் இப்படி வச்சிங்கன்னா இந்த சைடு பேக்வேர்டில் இங்கிட்டு இருக்கிற பாண்டு. ஸோ இது வந்துட்டு டேஷ் வெட்ஜ் ஃபார்முலா. ஸோ அதை வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போது இங்கே வந்து வெட்ஜில் இருந்தாலும் ஏ தான், டேஷில் இருந்தாலும் ஏ தான். மோனோ சப்ஸ்டிடியூட்டட் அப்படின்னும் போது GI is not possible. Okay, so for mono substituted cycloalkanes we don't have geometrical isomerism. இப்போ இந்த மாதிரி இருக்கு, Cl இருக்கு. அதே இது வெட்ஜில் இருந்தாலும் சேம் தான், ரெண்டுமே சேம் தான். ஸோ வந்து GI வந்து இங்கே பாசிபிள் கிடையாது. நெக்ஸ்ட் டை சப்ஸ்டிடியூட்டரில் பார்த்தோம் அப்படின்னா டை சப்ஸ்டிடியூட்டரில் ஒரே ஆட்டம் ஒரு ஒரே மாலிக்யூல் வந்து சப்ஸ்டியூட் ஆயிருக்கு அப்படின்னா அங்கேயும் GI இஸ் நாட் பாசிபிள், அங்கேயும்
GI is not possible because இப்போ இந்த கார்பன் எடுத்துட்டோம்னா ரெண்டு சப்ஸ்டிடியூஷன் இருக்கு, ஒன்று டேஷ்ல இருக்கலாம், ஒன்று வெட்ஜில் இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ ஏ டேஷ்ல இருந்தாலும் இல்லை ஏ வெட்ஜில் இருந்தாலும் ரெண்டுமே இங்கே வந்து சேம் தான். இப்போ இந்த ஏ வந்துட்டு டேஷ்ல இருக்கு, இங்கே வந்து வெட்ஜில் இருக்கு. ஸோ தீஸ் டூ ஆர் சேம். நோ, இது ரெண்டுமே சேம் தான். இங்கேயும் 1A on dash, 1A on wedge, அதே தான் இங்கேயும் வருது, ரெண்டுமே சேம். ஸோ GI is not possible. ஆனால் இந்த கேஸில் வந்தோம் அப்படின்னா டை சப்ஸ்டிடியூட்டில் டிஃப்ரெண்ட் பிளேஸில் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு, ஒரே இடத்துல இல்லாமல் டிஃப்ரெண்ட் கார்பனில் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு அப்படின்னும் போது இங்கே வந்து ஒரு சப்ஸ்டியூஷன் இங்கே இருக்குது, இன்னொரு சப்ஸ்டியூஷன் இங்கே இருக்குது. ஸோ இதை டேஷாகவும் இதை வெட்ஜாகவும் எடுத்துக்கலாம், ஆர் இதை டேஷாகவும் இதை வெட்ஜாகவும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட். ஓகே, ஏன்னா இந்த கார்பனில் ஒரு வெட்ஜ் பாண்ட் இருக்குது, இந்த கார்பனில் A is on wedge அண்ட் இங்கே A is on dash. அடுத்து இங்கே வந்தோம்னா இதில் A வந்து டேஷில் இருக்குது, இங்கே வெட்ஜில் இருக்குது, இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட். ஸோ GI is possible here. ரெண்டு ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் பாசிபிள். ஸோ மோனோ சப்ஸ்டிடியூட்டட் அண்ட் டை சப்ஸ்டிடியூட்டில் சேம் கார்பனில் சப்ஸ்டியூட் ஆயிடுச்சுன்னா அங்கே GI is not possible. அடுத்து டை சப்ஸ்டிடியூட்டட்லேயே ஒரே கார்பன் பட் டிஃப்ரெண்ட் குரூப், அப்பயும் GI நாட் பாசிபிள். அதே இது டிஃப்ரெண்ட் இதில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே பாசிபிள். அடுத்து ட்ரை சப்ஸ்டிடியூட்டர்லேயும் அதே மாதிரி தான், டிஃப்ரெண்ட் பிளேசஸாக இருக்குது அப்படின்னும் போது இட் இஸ் பாசிபிள், சேம் குரூப்பாக இருந்தால் கூட. ஓகே, ஸோ y'all recall it. So these are the examples we have discussed already. அடுத்து ஸ்பெஷல் கேசஸ்னு பார்த்தோம் அப்படின்னா கியூமிலின்ஸ் அப்படின்றது கான்சிக்யூட்டிவ் டபுள் பாண்ட்ஸ். ஸோ டபுள் பாண்ட்ஸ் வந்துட்டு 1 by 1 வந்துட்டே இருக்கிற மாலிகூல்ஸ் வந்துட்டு we call them as கியூமிலின்ஸ். ஸோ இங்கே odd number of double bonds இருக்குது அப்படின்னா, odd number of consecutive double bonds இருக்குது அப்படின்னும் போது அங்கே GI is possible. odd numbers தான் இருக்கணும், 1 3 5 7 இந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா அங்கே this is possible. ஓகே, ஸோ இங்கே வந்து 1 இருக்கு. ஸோ ஹியர் ஆப்வியஸ்லி GI is possible only if these groups are different. அதே கேஸ் தான் இங்கேயும், இங்கே 3 டபுள் பாண்ட் வரும், சுற்றி இருக்கிற குரூப்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், சப்ஸ்டியூட்டாக இருக்கிற குரூப்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான். GI exhibits or not. So odd number of double bonds. Odd number of double bonds. இந்த ரெண்டு குரூப்ஸ் டிஃப்ரெண்ட், இந்த ரெண்டு குரூப்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ எஸ். அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா ஈவன் நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட்ஸ், ஈவன் திஸ் குரூப்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், ஈவன் நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட்ஸ் இருக்கிறனால திஸ் குட் நாட் எக்ஸிபிட் GI. அடுத்து இங்கே 1 2 3 4 5 odd number, these two are different, these two are different. So yes, 1 2 3 these two are different, that two are different. So yes. அடுத்து ஸ்பைரைன்ஸ் அப்படின்றது, ஸ்பைரைன்ஸ் ஆர் ஸ்பிரைன்ஸ் அப்படின்றது கான்சிக்யூட்டிவ் ரிங்ஸ். அங்கே கான்சிக்யூட்டிவ் டபுள் பாண்ட் பார்த்த மாதிரி இது கான்சிக்யூட்டிவ் ரிங்ஸு. கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் ஆஃப் ரிங்ஸ் கேன் எக்ஸிபிட் GI in this case. ஸோ ஆட் நம்பர் ஆஃப் ரிங்ஸ் இருக்கணும், ஆஸ் யூஷுவல் இந்த குரூப்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஓகே, தென் ஒன்லி GI is possible. ஸோ எக்ஸாம்பிள் இங்கே வந்துட்டு 1 2 3 ரிங்ஸ் இருக்குது, ஆட் நம்பர் ஆஃப் ரிங்ஸு. அண்ட் இங்கே இருக்க சப்ஸ்டியூண்ட் பார்த்தோம் அப்படின்னா Br குளோரின் டிஃப்ரெண்ட், இங்கே ஹைட்ரஜன் மெத்தில் குரூப் டிஃப்ரெண்ட். ஸோ எஸ், இங்கேயோ ஆர்டரில் ஈவன் நம்பர் ஆஃப் ரிங்ஸ் இருக்குது. ஸோ நோ. இங்கே ஆட் நம்பர் ஆஃப் ரிங்ஸ், substituents also different. So yes. Next, spiranes plus cumulines.
ஸோ ஸ்பிரைன்ஸோ cumulants கம்பைன் ஆகி வந்துச்சு அப்படின்னாலும் அங்கேயும் ஆட் நம்பராக இருக்குது அப்படின்னும் போது ஸ்பிரைன்ஸ் ப்ளஸ் cumulants equal to odd number அப்படின்னா அங்கே GI is possible. ஸோ இங்கே வந்தோன்னா இங்கே 2 ரிங்கு ஒரு டபுள் பாண்டுன்னு இருக்கு. ஸோ டோட்டல் 3 is the odd number. ஸோ odd different ஸோ yes. ஓகே அதே மாதிரி இங்கே வந்தோன்னா 1 2 3 rings 1 double bond. So totally 4. It's an even number. So this cannot exhibit GI. Next inga vandona 3 rings 2 double bonds totally 5. 5 is the odd number. Groups also different, so yes. Ingeyum yes. Okay, at the cycloalkanes plus alkenes அப்படினாலும் இங்க groups different-ஆ இருக்கா, groups வந்துட்டு different-ஆ இருக்கா அப்படின்றத மட்டும் வச்சு பார்த்தா போதும். ஸோ இந்த இடத்துல these two groups are different, அதே மாதிரி இங்கே different, ஸோ it can exhibit. அதே மாதிரி இங்கே இந்த 2 group different-ஆ இருக்கு. அடுத்து இந்த கார்பனை விட்டுட்டு அடுத்த கார்பன் வந்தோம் அப்படின்னா அங்கே ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இங்கே OH இருக்கு, இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ எஸ், இங்கேயும் ஒரு ஹைட்ரஜன் இருக்கு அப்படின்னா அப்போ நோ. ஓகே, ஸோ அந்த அப்போ என்ன பண்ண, அதுக்கு எக்ஸாம்பிள் இருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு வந்து எஸ். இங்கே வந்தோம் அப்படின்னா இந்த 2 டிஃப்ரெண்ட்டு. அடுத்து இங்கே வந்தோம்னா இந்த கார்பன் வந்தோம்னா this carbon, அடுத்து next carbon ரெண்டுமே சேம், ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் சேம். ஸோ we are moving on to the next carbon. இங்கேயும் சேம், ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் சேம். அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா ரெண்டுமே ஒரே ஒரு கார்பனுக்கு வருது. it leads to the same carbon, so it is no. ஸோ இந்த மாதிரி வர்ற மாலிக்யூல்ஸில் geometrical isomerism is not possible. இதுவே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டு, இந்த 2 கார்பன்லேயும் சேமாக இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கார்பன் பார்க்குறோம், அங்கே ஒரு COOH ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அப்போ வந்து geometrical isomerism is possible, but not in this case. அடுத்து cycloalkenes பொறுத்த வரைக்கும் smallest ring to exhibit GI is octane. ஸோ smallest ring to exhibit GI is octane. அப்போது இங்கே வரைக்கும் ஹெப்டீன் வரைக்கும் நம்மளுக்கு geometrical isomerism is not possible. After octane only it is possible. ஸோ இது வந்துட்டு cis or Z, இது வந்து cis or Z form, இது வந்துட்டு trans or E form of this octane. அடுத்து bicyclo compoundsனு பார்த்தோம் அப்படின்னா 2 பாண்ட்ஸுமே, அதாவது பைசைக்ளோ காம்பவுண்ட்ஸ்க்கு 2 சைக்கிள் காம்பவுண்ட்ஸை ஜாயின் பண்ணுற இடத்துல இருக்கிற இந்த 2 பாண்ட்ஸும் வந்துட்டு வெஜ்ஜில் இருக்குது அப்படின்னா அது வந்து சிஸ். இல்லை எனக்கு ஒன்று வெஜ்ஜிலையும் ஒன்று ட்ரான்ஸ்லேயும் ஒன்று வெஜ்ஜிலையும் ஒன்று டேஷ்லேயும் இருக்குது அப்படின்னா அது ட்ரான்ஸ். ஓகே, ஸோ இது வந்து இந்த மாலிக்யூல் வந்து நம்ம டெக்காலின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெக்காலினில் இந்த கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜன்ஸ் ரெண்டுமே வெஜ்ஜில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்டு சிஸ் டெக்காலின். அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒன்று டேஷ்லேயும் ஒன்று வெஜ்ஜிலையும் இருக்கிறனால இதை நம்ம ட்ரான்ஸ் டெக்காலின் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று டேஷில் ஒன்று வெஜ்ஜில். அடுத்து ஹெட்டிரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ ஹெட்டிரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்றது ரிங் வித் த ஹெட்டிரோ ஆட்டம். ஸோ நம்மளோட ரிங் இருக்குது, அதில் கார்பன் தவிர மற்ற ஆட்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ரிங் உள்ள கார்பன் தவிர மற்ற ஆட்டம்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஹெட்டிரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கேயும் சேம் கதை தான், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். சப்ஸ்டியூட் ஆகிற குரூப்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அங்கே GI is possible. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லோன் பேர் ஹைட்ரஜன். ஸோ எஸ், இங்கே அதே தான், சேம் எஸ், பிகாஸ்
these two groups are different and அதே மாதிரி these two groups are different. Next, calculation of geometrical isomerism la paathomna total GI is equal to 2 power n. So n is the number of stereogenic center. Stereogenic center is nothing but the restricted site. Carbon carbon double bond or carbon oxygen double bond, carbon nitrogen double bond, அந்த மாதிரி வர டபுள் பாண்ட்ஸ் எத்தனை இருக்குது அதுதான் ஸ்டீரியோஜெனிக் சென்டர் ஆர் த ரெஸ்ட்ரிக்டட் சைட் ஹியர். ஸோ இந்த மாலிக்யூலில் பார்த்தோம் அப்படின்னா 1 இங்கே வந்து நம்ம ஒரு கார்பனை மட்டும் தனியாக கவுண்ட் பண்ணக்கூடாது. இப்போ இங்கே இந்த ரெஸ்ட்ரிக்டட் சைட் இது இருக்குன்னா 1 2 அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணக்கூடாது. இது ரெண்டும் சேர்த்தே 1 தான். 1 அடுத்து இங்கே 2 இது 3 1 2 3. So n is equal to 3. Formula is 2 power n equal to 2 power 3 which is equal to 8. So 8 geometrical isomers are possible for this molecule. Next, if molecule is இங்க ஒரு கண்டிஷன் சொல்லலையா, molecule is unsymmetrical. இங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து symmetry இருக்காது. unsymmetrical இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா 2 பவர் n வந்துட்டு யூஸ் பண்ணணும். இங்கே குளோரின் இருக்குது, இங்கே அமீன் குரூப் இருக்குது. ஸோ அன்சிமெட்ரிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா 2 பவர் n. இஃப் இட் இஸ் சிமெட்ரிக்கல் தென் we should use 2 power n minus 1 plus 2 power p minus 1 where p is equal to n by 2 if n is even. p is equal to n plus 1 by 2 if n is odd. ஸோ n வந்து ஈவனாக இருக்கா ஆடாக இருக்கா அதை வச்சு இந்த p வேல்யூ வந்து மாறும். So here stereogenic centers 1 2 and 3. Here n is equal to 3. Odd na n plus 1 வந்து யூஸ் பண்ணணும். So GI total number of GI is equal to 2 power n minus 1 plus 2 power p minus 1 where p is equal to n plus 1 by 2. n is 3, so 3 plus 1 by 2 equal to 2. p is 2. So GI is equal to 2 power n is 3, so minus 1 plus 2 power p is 2, 2 minus 1 equal to 2 power 2. 3 minus 1 is 2, so 2 power 2 plus 2 power 1 2 equal to 4 plus 2 equal to 6. So total number of GI is 6 here. Okay. Next one, this is about optical isomerism. So we are entering into the optical isomerism term. ஸோ ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் இருக்கணும் அப்படின்னா அது கைரல் கார்பன் இந்த பேசிக் டேர்ம்ஸ் எல்லாம் தேவை. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த பேசிக் டேர்ம்ஸை வந்துட்டு நம்ம ரிவைஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ கைரல் கார்பன் அப்படின்றது the sp3 carbon attached with 4 different groups. So chiral carbon should attached with 4 different groups. இது வந்து நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், 4 different groups. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் அதை சுற்றி 4 sp3 பாண்ட் இருக்குது, A B C T அப்படின்னு 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கணும். அப்போ தான் அது வந்து கைரல் கார்பன் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிளில் கார்பன் CH3 இருக்குது, இங்கே புரோமின் இருக்குது, OH இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இது 4மே டிஃப்ரெண்ட். ஸோ திஸ் கார்பன் can be said as chiral carbon. Okay, so this can be said as chiral carbon. So number of chiral carbon equal to 1. 4 sigma bonds or sp3 hybridized. Okay, so next one இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இதில் 3 sigma 1 lone pair, 3 sigma 1 lone pair, but this lone pair is localized. அதாவது இந்த மாதிரி கான்ஜுகேஷனில் வரல, it is
localized only. So அந்த மாதிரி கேசஸ்லயும் it is said to be chiral. ஏன்னா இந்த நாலுமே டிஃப்ரெண்ட் தானே, இந்த லோன் பேர் டிஃப்ரெண்ட், எத்தில் மெத்தில் ஹைட்ரஜன் இந்த நாலுமே டிஃப்ரெண்ட். ஸோ திஸ் கேன் ஆல்சோ பி செட் as chiral carbon. ஸோ chiral carbon is equal to 1 தான். ஏன் அப்படின்னா இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதில் 3 ஹைட்ரஜன் ஒரு கார்பன் இருக்கும். ஸோ இது வராது. அதே மாதிரி இங்கே எத்தில்லையும் வராது. ஸோ ஒன்லி 1. அடுத்து இந்த இதில் வந்தோம் அப்படின்னா இங்கே வந்தோம் அப்படின்னா this lone pair is delocalized. That is, it is involved in the conjugation. ஸோ இந்த மாலிகுலில் இது வந்து கான்ஜுகேஷனில் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம chiral carbon அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. we call them as achiral carbon. we call them as achiral carbon. ஸோ இந்த மாலிகுலில் பார்த்தோம் அப்படின்னா chiral carbon 0. இது வந்து chiral கிடையாது. இந்த கார்பன் வந்துட்டு chiral கிடையாது. சேம் இதுவும் chiral கிடையாது. ஏன்னா இந்த ரெண்டுத்துக்கும் இந்த ரெண்டுத்துலையும் தானே டீலோக்கலைஸ் ஆகுது எலக்ட்ரான்ஸு. ஸோ வந்து இது ரெண்டும் கிடையாது. அதே மாதிரி இங்கே வந்து எத்தனை குரூப் இருக்குது, அதில் 2 கார்பன் இருக்குது, அதுவும் chiral கிடையாது. ஸோ 2, 3, 4, 5 5 கார்பன், 5மே achiral கார்பன். ஓகே, ஸோ கைரலாக இருக்கணும் அப்படின்னா 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸோட அட்டாச் ஆகிருக்கணும், sp3 ஹைப்ரிடைஸ்டாக இருக்கணும். அதுலேயுமே 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்கலாம், ஒரு 3 சிக்மா பாண்ட்ஸ் 1 லோன் பேர் அப்படி இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் this chirality is possible. நெக்ஸ்ட் chiral நைட்ரஜன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதுலேயும் சேம் தான். இது வந்து 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸோட அட்டாச் ஆகிருக்கா. ஸோ 4 சிக்மா பாண்ட்ஸ் 4 different groups. So this is chiral. அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா this is a localized pair of electrons. So இங்கேயும் chirality is possible. 3 sigma 1 lone pair. So here also chirality is possible. அடுத்து இங்கே வந்தோம்னா same like in the case of chiral carbon, இங்கேயும் delocalize ஆகுது இந்த electrons. So delocalized electrons. So இங்கே not possible. Chirality is not possible here. So these two are chiral nitrogen and அது வந்து achiral nitrogen. அடுத்து chiral sulfur னு பார்த்தோம் அப்படின்னா sulfur attached with 4 different groups, that is sp3 hybridized. sp3 hybridized இருக்கணும். இங்கே பார்த்தோம்னா 3 sigma bonds 1 lone pair இருக்கு. So this is chiral. இங்கே வந்தோம்னா 4 sigma bonds. These two groups are different. Obviously these two are different isotopes. So இங்கேயும் chirality is possible. Okay, but not here because these two are same oxygens. So here chirality is not possible. அடுத்து chiral oxygen பார்த்தோம்னா sp3 oxygen attached with 4 different groups. So sp3 oxygen with the 4 different groups பார்த்தோம்னா இங்க 2 sigma and 2 lone pair is equal to sp3 hybrid. இதுவும் sp3 hybridization தான். அதே மாதிரி இதுவும் sp3 hybridization தான். Okay, this also comes under sp3 hybridization. இதுவும் sp3 hybridization. So this is a chiral oxygen. அடுத்து இங்க வந்தோம்னா this lone pair is localized one. So here 3 sigma 1 lone pair which is
sp3 hybridization only. So this also this also chiral carbon. Okay, next chiral phosphorus nu pathona, here same sp3 phosphorus attached with 4 different groups. So inge 3 sigma oru lone pair sp3 hybridization chiral phosphorus. So this is also chiral. அடுத்து ஸ்டீரியோ சென்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டீரியோ சென்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 per GI exhibition plus chiral centers. Okay, so இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம் அப்படின்னா here is the restricted site, that is the geometrical isomerism part. So இங்கே 2 stereo centers. So we are not talking about this one. In the number of GI பத்தி நம்ம இங்கே பேசல. We are talking about the stereo centers. Okay, so இங்கே வந்து 2 இதை வந்து 2ன்னு தான் எடுத்துக்கணும். 1 2 ன்னு எடுத்துக்கணும். And here is the chiral carbon. So Sc is equal to 2 plus 1 equal to 3. Okay, so 3 stereo centers. All stereo centers are chiral centers, but all chiral centers are not stereo centers. Okay, this is a false statement and this one is true. அடுத்து find SC, எத்தனை ஸ்டீரியோ சென்டர்ஸ் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இங்கே வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்டு, அதே மாதிரி இங்கே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்டு 2, இங்கே 2, இது chiral கார்பன். ஸோ SC is equal to 4 plus 1 equal to 5. ஓகே, அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா chiral கார்பன், இது ஒரு chiral கார்பன் 1, அண்ட் இதை வந்து நம்ம வந்து GI எக்ஸிபிஷனாக எடுத்துக்க முடியாது, ஏன்னா இங்கே ரெண்டுமே சேம் குரூப். ஸோ இதை வந்து எடுத்துக்க முடியாது. ஸோ 1, ஸோ 1 plus 2 3. அடுத்து சூடோ கைரல் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா sp3 atom attached with 2 different groups. ஸோ 2 different groupஸோட இருக்கணும். other 2 groups are same but exhibit GI or have chiral centers. அதாவது 2 different groups இருக்கணும். இருக்கிற 4 குரூப்பில் 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். மிச்சம் இருக்கிற 2 வந்து சேமாக இருக்கணும். பட் ஆனால் அதில் வந்து ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இருக்கணும். ஆர் இட் ஷுட் பொசஸ் அ கைரல் கார்பன். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம சூடோ கைரல் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நம்மளோட கைரல் கார்பன், இது கைரல் கார்பன் sp3 hybridized 4 sigma bond. ஸோ திஸ் இஸ் த கைரல் கார்பன். இந்த 2 குரூப்பும் டிஃப்ரெண்ட், 2 groups should be different. Okay, அடுத்த பாயிண்ட், other 2 groups should have or same but exhibit GI or chiral centers are. ஸோ அது வந்து GI எக்ஸிபிட் பண்ணணும், ஒரு chiral centersோட இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது வந்து நம்ம சூடோ chiral center அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு மாலிக்யூல், இது ஒன்று. these 2 are same. பட் ஆனால் இங்கே வந்து ஐசோமெரிசம் பாசிபிள் இல்லையா? இது சிஸ்ஸாக இருக்கலாம் ஆர் இது சிஸ்ஸாக இருக்கலாம், ஆர் இது டிரான்சிஸ் இந்த மாதிரி வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கிறனால இதை வந்து நம்ம கைரல் சென்டர், தட் இஸ் சூடோ கைரல் சென்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் இங்கே இதுவும் கைரல், இதுவும் கைரல். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ தட் இஸ் சூடோ கைரல். ஓகே, ஸோ தீஸ் சென்டர்ஸ் ஆர் கால்ட் சூடோ கைரல் சென்டர்ஸ்.
அடுத்து RS configuration பார்த்தோம் அப்படின்னா in FPF அப்படின்றது Fisher projection formula. Fisher projection formula. Where R stands for rectus, that is clockwise rotation, and S stands for sinister, anti-clockwise rotation. So அந்த rotation அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். So A B C D அப்படின்னு சொல்லிட்டு 4 குரூப்ஸ் வந்துட்டு இந்த கைரல் கார்பனை சுற்றி இருக்கு. அதில் இந்த AB அப்படின்ற அந்த வெர்டிக்கலாக இருக்கிறது வந்துட்டு லோ ப்ரையாரிட்டி குரூப்ஸாக இருக்கணும். லைக் ஹைட்ரஜன் இந்த மாதிரி லெஸ் ப்ரையாரிட்டி உள்ள குரூப்ஸ் வந்துட்டு வெர்டிக்கலாக இருக்கணும். அதே மாதிரி CD அப்படின்றது ஹரிசாண்டலாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத வச்சுட்டு நம்ம வந்து R கான்ஃபிகரேஷன் எஸ் கான்ஃபிகரேஷனில் இருக்கிறது சொல்ல போகிறோம். ஓகே, அது வந்து என்னென்னா ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலாவில் இருக்கும்போது இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷனில் இருக்கும்போது நம்ம எப்படி சொல்ல போகிறோன்றது. ஸோ சிஐபி ரூல்ஸ் இது எல்லாமே இதில் வந்து சிஐபி ரூல்ஸ் கீழே தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இஃப் லோயஸ்ட் ப்ரையாரிட்டி குரூப் இஸ் ஆன் வெர்டிக்கல் பொசிஷன் தென் நோ ஸ்விட்ச் இன் ஆன்சர். அதாவது லோயஸ்ட் ப்ரையாரிட்டி குரூப் வெர்டிக்கலாக இருந்தால் ஆன்சரை ஸ்விட்ச் தேவையில்லை. அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போது அட்டாமிக் நம்பர் வைஸ் நம்பர் பண்ணோம் அப்படின்னா 1 2 3 4. ஸோ நம்பர் வைஸ் போனோம் அப்படின்னா 1 to 2, 2 to 3 and then 3 to 4. இப்போது இந்த நம்ம கவுண்ட் பண்ணி வர டைரக்ஷன் பார்த்தோன்னா இந்த 1 to 2 should be shortest. அதே மாதிரி 2 to 3 வரது இது வந்து ஷார்ட்டஸ்ட்டாக இருக்கணும், ஷார்ட் டிஸ்டன்ஸாக இருக்கணும். அதை வச்சுட்டு தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். இப்போ இங்கே 1 இருக்குது, 1லேருந்து இப்படியும் வரலாம் இல்லையா, இந்த மாதிரி வரலாம். பட் ஆனால் அது வந்து லாங்கர் டிஸ்டன்ஸ். இதுதான் நம்மளுக்கு வந்து கிட்ட இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரொட்டேஷன் வரணும். ஸோ திஸ் ரொட்டேஷன் இஸ் ஆன்டி கிளாக்வைஸ். ஸோ எஸ் கான்ஃபிகரேஷன். நெக்ஸ்ட் இங்கே வந்தோம் அப்படின்னா நம்பர் பண்ணோன்னா 1 2 3 4 வெர்டிக்கலில் இருக்குது. ஸோ நோ ஸ்விட்ச் இன் ஆன்சர். 1 2 3 4. ஸோ திஸ் இஸ் த ரொட்டேஷன், clockwise rotation. So R. This is in R configuration. Okay. அடுத்து if lowest priority group is on horizontal position then switch in answer. switch in answer னா இப்போ R வருதுன்னா S ன்னு மாற்றணும், S வந்துச்சுன்னா R ன்னு மாற்றணும் கான்ஃபிகரேஷனை. அவ்வளோதான். இப்போது 1 2 3 4 ஹரிசாண்டல் இருக்கா லோ ப்ரையாரிட்டி குரூப்பு. ஸோ 1 2 3. ஸோ இப்படி வந்தால் இது வந்து R. பட் ஆனால் நம்ம Rன்னு எழுதக்கூடாது, Sன்னு எழுதணும். லோ ப்ரையாரிட்டி குரூப். ஸோ இது லோ ப்ரையாரிட்டி குரூப் வந்து ஹரிசாண்டல் பொசிஷனில் இருக்குது. அதனால வர்ற கான்ஃபிகரேஷனை அடிச்சுட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கான்ஃபிகரேஷனை எழுதணும். சேம் இங்கே வந்தோன்னா 1 2 3 4. இதுதான் ரொட்டேஷன். ஸோ இந்த ரொட்டேஷன் வந்துட்டு எஸ்ஸு, பட் ஆனால் எஸ்ன்னு எழுதக்கூடாது, ஆர் இஸ் த ஆன்சர். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஹரிசாண்டல் பொசிஷனில் லோ ப்ரையாரிட்டி குரூப் இருந்துச்சுன்னா ஸ்விட்ச் இன் ஆன்சர். அடுத்து ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன் இன் டேஷ் வெட்ஜ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த டேஷ் வெட்ஜ் ஃபார்முலா நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இப்போ நம்ம கையை வச்சுட்டே பார்த்தோம்னா இது வந்து பிளேன். இந்த பிளேனில் உள்ள பாண்ட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு சாலிடாக இருக்கும். அதாவது இந்த லைனாக போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து பிளேனில் உள்ள பாண்ட்ஸு.
வெட்ஜில் இருக்கிறது above the plane or towards you. பிளேனை ஒன்று இப்படி வைக்கலாம் or இப்படி வைக்கலாம். இப்படி வச்சோன்னா above the plane சொல்லணும், இப்படி வச்சோன்னா towards youன்னு சொல்லணும். அடுத்து டேஷில் இருக்கிறது below the plane or இப்படி இருந்துச்சுன்னா away from you, இந்த மாதிரி. ஓகே, ஸோ this is about dash wedge formula. அடுத்து if low priority group is on dash then no switch in answer. அதாவது ஹைட்ரஜன் வந்துட்டு டேஷில் இருந்துச்சுன்னா ஸ்விட்ச் பண்ண தேவையில்லை, அதே ஹைட்ரஜன் வெட்ஜில் வந்துச்சுன்னா ஸ்விட்ச் பண்ணணும். அது அடுத்த ரூல் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஸோ ஹைட்ரஜன் வந்துட்டு டேஷில் வந்துச்சுன்னா ஸ்விட்ச் பண்ண தேவையில்லை. ஸோ 1 2 3 4. ஸோ clockwise rotation R. அடுத்து lowest priority group is on solid then switch in answer. So 1 2 3 4 solidல இருக்கு hydrogen, R but ana S configuration. We should switch the answer. Next, if low priority group is on plane then make even number of interchanges and find the answer. அதாவது இப்போ வந்து வெட்ஜ்லேயும் இல்லை டேஷ்லேயும் இல்லை, அந்த சாலிட் பாண்டில் இருக்குது பிளேனில் இருக்குது அப்படின்னும் போது we should make even number of interchanges. அதாவது ஒரு பாண்டுக்கும் இன்னொரு பாண்டுக்கும் நடுவில் இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஈவன் நம்பர் அப்படின்னும் போது we can take 2 4 6 அந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் அந்த மாலிக்யூல். ஸோ இந்த மாலிக்யூலில் ஹைட்ரஜன் வந்துட்டு சாலிட் பாண்ட், அதாவது பிளேனில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதையும் மாற்றிக்கிறோம். அதாவது பிளேனில் உள்ளதையும் டேஷில் உள்ளதையும் ஃபஸ்ட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அடுத்து வெட்ஜில் உள்ளதையும் பிளேனில் உள்ளதையும் இந்த ரெண்டத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இதையும் இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இன்டர்சேஞ்ச் பண்ணால் இப்போ டேஷில் வந்துட்டு நம்மளோட ஹைட்ரஜன் வந்துட்டும் இந்த பிளேனில் புரோமின் வந்துருச்சா. அடுத்து இந்த இன்டர்சேஞ்சில் அயோடின் வெட்ஜிலையும் OH பிளேன்லேயும் வரும். ஓகே, ஸோ இப்போ நம்பர் பண்ணோன்னா 1 2 3 4. ஸோ திஸ் இஸ் அ clockwise rotation, so R configuration. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ண எக்ஸசைஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் polarimeter experiment. ஸோ polarimeter experiment அப்படின்றது we are going to get the product as a plain polarized light. அதாவது ஆர்டினரி லைட்டை நம்மக்கிட்ட இருக்கிற இந்த லைட் சோர்ஸ் வந்து பார்த்தோம்னா அந்த ரேஸ் வந்துட்டு எல்லா டைரக்ஷன்லேயும் வரும். இப்போ ஒரு லைட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோன்னா, இப்போ ஒரு பல்பே இருக்குது அப்படின்னா அந்த லைட் வந்துட்டு எல்லா டைரக்ஷன்லேயும் நம்மளுக்கு வந்துட்டு வரும். ஸோ அதை யூனி டைரக்ஷனலாக மாற்றுறது தான் இந்த பொலாரிமீட்டரோட வேலை. அண்ட் இந்த ப்ராசஸ் பேர் போலரைசேஷன் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ஹியர் ஆர்டினரி லைட், தட் இஸ் த லைட் சோர்ஸ் இஸ் ஹியர். இந்த லைட் சோர்ஸ் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவோம், அன்போலரைஸ்டு லைட்டை. அன்போலரைஸ்டு லைட்டை இப்படி சொல்லுவோம். இட் இஸ் பிளேஸ்ட் அண்ட் தென் நிக்கோல் ப்ரிசம் வந்துட்டு வைப்போம். அடுத்து பிளேன் போலரைஸ்டு லைட், அது அடுத்து இது வந்துட்டு பாஸ் பண்ணி வரும்போது we get a plain polarized light. ஸோ அந்த இதை வந்து கம்ப்ளீட்டாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு ஆர்டினரி லைட், இது வந்து நம்மளோட ஆர்டினரி லைட்டு. அடுத்தது நிக்கோல் ப்ரிசம், தட் இஸ் மேட் அப் ஆஃப் கால்சியம் கார்பனேட். அடுத்து நம்மளுக்கு வந்து பிபிஎல், பிளேன் போலரைஸ்டு லைட் வந்துட்டு கிடைக்குது. அந்த பிளேன் போலரைஸ்டு லைட்டை ஒரு ஆர்கானிக் சொல்யூஷனில் பாஸ் பண்ணுறோம். என்னடா பிளேன் போலரைஸ்டு லைட்டு, போலரைசேஷன், இது எல்லாமே நம்மளுக்கு சம்மந்தமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆர்கானிக் சொல்யூஷன் உள்ள வைக்கிறோம். அந்த ஆர்கானிக் சொல்யூஷனை இஃப் இட் ரொட்டேட், அதாவது பிளேன் போலரைஸ்டு லைட்
ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா, அதாவது இங்கே வர வரைக்கும் இது வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது, இங்கிட்டு வந்ததுக்கப்புறமா இது இப்படியோ இல்லை இப்படியோ டைரக்ஷன் மாறுது அப்படின்னா இந்த இது வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இஃப் plane polarized light does not rotate, it is optically inactive. அதாவது சேம் இங்கே இருக்கிற மாதிரியே இங்கே வருதுன்னா அது அந்த சொல்யூஷன் வந்துட்டு ஆப்டிக்கலி inactive. ஸோ இந்த சொல்யூஷன் வழியாக பாஸ் ஆகி வரும்போது ரொட்டேட் ஆச்சுன்னா ஆப்டிக்கலி ஆக்டிவ், ரொட்டேட் ஆகலை அப்படின்னா ஆப்டிக்கலி inactive. ஓகே, ஸோ we are talking about optical activity here. ஸோ ரொட்டேட் ஆகுது, ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஓகே, அது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்னு ரெண்டாக பிரிக்கலாம். கிளாக் வைஸாக இருந்துச்சுன்னா அது வந்து டெக்ஸ்டோ ரொட்டேட்ரி, ஆன்டி கிளாக் வைஸாக இருந்தால் லீவோ ரொட்டேட்ரி. ஓகே, ஸோ கிளாக் வைஸ்னா டெக்ஸ்ட்ரோ, ஆன்டி கிளாக் வைஸ்னா லீவோ. ஸோ திஸ் இஸ் அபவுட் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ இதை வச்சு நம்ம நிறைய சொல்லணும். ஸோ கண்டிஷன்ஸ் ஃபார் எக்ஸிபிஷன் ஆஃப் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம்னு பார்த்தோம் அப்படின்னா தேர் ஷுட் பி நோ சிமெட்ரி. ஸோ சிமெட்ரி இருக்கக்கூடாது, சென்டர் ஆஃப் சிமெட்ரி ஆர் பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா தட் இஸ் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஓகே, ஸோ பிஓஎஸ் அப்படின்றது பிளேன் ஆஃப் சிமெட்ரி, சிஓஎஸ் அப்படின்றது சென்டர் ஆஃப் சிமெட்ரி. பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு, சென்டர் ஆஃப் சிமெட்ரி இல்லை அப்படின்னாலும், இல்லை சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்கு, பிளேன் ஆஃப் சிமெட்ரி, இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று இருந்தாலும் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ரெண்டுமே இல்லை அப்படின்னா அது ஆப்டிக்கலி ஆக்டிவ். So POS more than one can exist. Okay, so just you go through this. அடுத்து COS, when a cyclic compound is given. So cyclic compound வந்துருச்சு அப்படின்னா size of the ring is even. So center of symmetry or plane of symmetry இருக்கக்கூடாது. இங்கே பார்த்தோம்னா we have symmetry. We have symmetry here. சென்டர் ஆஃப் சிமெட்ரி இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. ஸோ இது இங்கே வந்து திஸ் இஸ் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். அதே மாதிரி இங்கே பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு, திஸ் ஆல்சோ இன்ஆக்டிவ். அடுத்து ஃபைண்ட் பிஓஎஸ். பிஓஎஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ பிளேனை வந்து இந்த மாதிரி பிளேஸ் பண்ணோம், இந்த மாதிரி பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா மேலே கீழே ரெண்டுமே சேம். ஸோ பிஓஎஸ் இஸ் ப்ரெசென்ட், ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். அடுத்து இங்கே இந்த மாதிரி பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா மேலே கீழே ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக, பிகாஸ் இங்கே OH இருக்குது, இங்கே புரோமின் இருக்குது. ஓகே, ஸோ இந்த கார்பனை சுற்றி பார்த்தோம்னா 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ், இந்த கார்பனை சுற்றி பார்த்தோம்னா 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். ஸோ திஸ் ஆர் ஆப்டிக்கலி ஆக்டிவ். POS கிடையாது. அடுத்து OP பாயிண்ட்ஸ். இன் ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர் POS ஒன்லி. அதாவது ஓப்பன் செயினாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து POS பார்த்தா போதும். POS இஸ் ப்ரெசென்ட், ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ், நாட் ப்ரெசென்ட், ஆப்டிக்கலி ஆக்டிவ். க்ளோஸ்டு ரிங் சிஸ்டம் வந்துச்சுன்னா அப்போ நம்ம COS பார்க்கணும், சென்டர் ஆஃப் சிமெட்ரி பார்க்கணும். இருந்துச்சுன்னா இன்ஆக்டிவ், இல்லைன்னா ஆக்டிவ். when only one chiral carbon is present, it is always optically active. So chiral carbon இருந்துச்சுனாலே ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குன்னு அர்த்தம். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காம்பவுண்ட்ஸ் when chiral carbon is present. ஸோ chiral carbon இருக்கு அப்படின்னும் போது ரெண்டு மாலிக்யூல்ஸ்க்கு நடுவில், அதாவது ரெண்டு மாலிக்யூல்ஸ் we can say it as ரெண்டு மாலிக்யூல்ஸ் or the same molecule அந்த மாதிரி கூட சொல்லிக்கலாம், because both will be similar to each other. ஸோ இப்போ வந்து chiral carbon இதுலேயும் chiral carbon இருக்குது, இதுலேயும் chiral carbon இருக்குது, both ஆர் சிமிலர் அந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னா ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று A and B can be enantiomers or A and B can be identical. அதாவது enantiomers அப்படின்றது நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜ் ஆஃப் ஈச் அதர். ஓகே, ஸோ இப்போது எக்ஸாம்பிள் இந்த மாலிக்யூல், இது ஒரு மாலிக்யூல்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது A, இது Bன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த P மாலிக்யூலோட மிரர் இமேஜ் வச்சோன்னா we get 9. We get 9. ஸோ இந்த இந்த மாலிகுலை தூக்கி அப்படியே இது மேலே வச்சோன்னா we get like this. இந்த மாதிரி வரும். இட் இஸ் நாட் சூப்பர் இம்போசிபிள். நாட் சூப்பர் இம்போசிபிள் அதாவது ஒன்று மேலே ஒன்று அப்படியே merge ஆகலை. இப்போது அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்மளோட ஹேண்ட்ஸ் தான்.
இப்போது இந்த மாலிக்யூல், இது ஒரு மாலிக்யூல்னு எடுத்துக்கலாம். என்னோட கை வந்து ஒரு மாலிக்யூல், இது அதோட மிரர் இமேஜ். நடுவில் ஒரு மிரர் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாலிக்யூலோட மிரர் இமேஜ் தான் இந்த மாலிக்யூல். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து இதோட மிரர் இமேஜ் இந்த இது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த மாலிக்யூல் எடுத்து அப்படியே இந்த மாலிக்யூல் மேலே ப்ளேஸ் பண்ணுறோம். ப்ளேஸ் பண்ணும்போது சூப்பர் இம்போசிபிளாக ஆகுதா, அதாவது ஒன்னோட ஒன்று மர்ஜ் ஆகுதா, ஆகாது. ஸோ திஸ் இஸ் கால்ட் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ். இந்த மாதிரி வச்சாலும் இந்த மாதிரி வச்சாலும் ரெண்டுமே ஒன்னோட ஒன்று மர்ஜ் ஆகாது, அதாவது சிமிலராக இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத we call them as non superimposable mirror image of each other, and it is here optically it is called as enantiomers. ஓகே, இல்லை எனக்கு ஒன்னோட ஒன்று மர்ஜ் ஆகுது, இப்போ இந்த மாலிக்யூல் மேலே இந்த மாலிக்யூலை தூக்கி வைக்கிறேன் அப்படின்னா அப்படியே ஃபிட் ஆகுது எனக்கு அப்படின்னா அது ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ், அண்ட் they are called identical. They are identical. So compound A R configurationலயும் compound B R configurationலயுமே ரெண்டுமே R R னு இருந்துச்சுன்னா அது identical. S R னு இருந்துச்சுன்னா enantiomer, R S னு இருந்தாலும் enantiomer, S S னு இருந்துச்சுன்னா identical. So these are the probabilities. அடுத்து find the relationship between the compounds. So we are going to find the relationship. So இங்க வந்து Fisher projectionல இருக்கு, இதுக்கான மிரர் இமேஜ் தான் இந்த மாலிக்யூல். ஸோ இந்த மாலிக்யூல் எடுத்து அப்படியே இந்த மாலிக்யூல் மேலே வச்சோம் அப்படின்னா இங்கே OH மேலே ஹைட்ரஜன் வரும், இந்த ஹைட்ரஜன் மேலே OH வரும். இந்த மெத்தில் ஓகே, மெத்தில் ஃபிட் ஆகிடும். பட் ஆனால் இங்கே இந்த இதை பார்த்தோன்னா ஹரிசாண்டலில் இருக்கிறத பார்த்தோன்னா இந்த OH மேலே ஹைட்ரஜனும் இந்த ஹைட்ரஜன் மேலே OH வரும். ஸோ தே ஆர் நாட் சூப்பர் இம்போசிபிள். ஸோ தே ஆர் கால்ட் enantiomers. அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா we are going to number this Fisher projection formula. So 1 2 3. So 1 2 3 இந்த மாதிரி வருது, clockwise-ல வருது. But low priority group is on the horizontal position. So we need to switch the answer. So yes is the configuration here. அதே மாதிரி இங்கே configuration பார்த்தோன்னா yes. So yes னு இருந்துச்சுன்னா they are identical one. Relationship between compounds when two chiral carbon is present. So ரெண்டு chiral carbon இருந்தா, ஸோ இது வரைக்கும் பார்த்தது ஒரு chiral carbonக்கு ரெண்டு chiral carbon இருந்தா அதுக்குரிய ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்தோம்னா A B அப்படின்ற ரெண்டு மாலிக்யூல்ஸ் எடுத்திருக்கும். A and B can be enantiomers or A and B can be identical or A and B can be diastereomers. Diastereomers அப்படின்றது it is a optical property and they are not mirror image. அதாவது மிரர் இமேஜ் கிடையாது, ஒன்றுக்கு ஒன்று மிரர் இமேஜாக இல்லாத மாலிக்யூல்ஸை நம்ம டயாஸ்டீரியோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், டைஸ்டீரியோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தே ஆர் ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிற மாலிக்யூல்ஸை நம்ம டைஸ்டீரியோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் they are not mirror image of each other and they are called diastereomers. But chiral carbon is present. இது ஒரு chiral carbon, இது ஒரு chiral carbon. அதே மாதிரி இங்கே இது ஒரு chiral carbon. ரெண்டு chiral carbon இருக்கு. And these are called diastereomers. Okay, and இங்கே பார்த்தோம் அப்படின்னா this is enantiomers. ஏன்னா இதோட mirror image, இதை தூக்கி இங்கே வச்சோம்னா they are not superimposable. So they are called enantiomers. அடுத்து racemic mixture அப்படின்னா optically inactive due to external compensation. அதாவது ரெண்டு enantiomer, அதாவது we are going to mix the molecules. So racemic mixture or modification அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா it is nothing but the mixture of two enantiomers and these enantiomers are optically active. ஸோ ரெண்டு enantiomers தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்படி பண்ணும்போது we get a optically inactive compound. அந்த மிக்சர் வந்துட்டு optically inactive-ஆக இருக்கும்.
ஸோ RM is optically inactive due to the external compensation. அதாவது இப்போ இந்த மாலிகுல் வந்துட்டு clockwise rotate ஆச்சுன்னா இது anti clockwise rotate ஆகும் இல்லையா enantiomers அப்படின்னும் போது ஸோ வந்து என்ன ஆகும் அப்படின்னா they both get cancelled. ஒன்றுக்கு ஒன்று கேன்சல் ஆகிட்டு we get optically inactive compound as a result. ஸோ அதான் வந்து நம்மளோட racemic mixture or modification அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. At the resolution அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா separation of enantiomers from RM is called resolution. ஸோ racemic mixture அப்படின்றது a mixture of two enantiomers that are optically active in a certain proportion. So resolution ன்றது நம்ம வந்து pure formல கொண்டு வரது. இப்போ A plus B அப்படின்றது ஒரு racemic mixture that is optically inactive. அது நம்ம A தனியாவும் B தனியாவும் கொண்டு வரோம். A ஓட pure formலையும் B ஓட pure formலையும். And these compounds are optically active. So this is called a resolution. At the meso compounds அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா the compounds having POS with chiral carbon. ஸோ கைரல் கார்பனும் இருக்குது பிளேன் ஆஃப் சிமெட்ரியும் இருக்குது ஸோ அந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம மீசோ காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் மீசோ கார்பன் கைரல் கார்பன் ரெண்டுமே கைரல் கார்பன் தான் பட் ஆனால் தட்ஸ் த பிளேன் ஆஃப் சிமெட்ரி தே ஆர் கால்ட் மீசோ காம்பவுண்ட்ஸ் Meso compounds are optically inactive due to the internal compensation, that is POS. External compensation அப்படின்றது அந்த rotation வச்சுட்டு சொல்றது, internal அப்படின்றது இங்க symmetry வச்சுட்டு சொல்றோம். அடுத்து meso or not அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இங்க வந்து chiral carbon இருக்கு but there is no symmetry, so no. இங்க chiral carbon இருக்கு symmetry இல்லைனா symmetry இல்லை so no. இங்க chiral carbon இருக்கு symmetry இருக்கு so this is a meso carbon. இங்க symmetry இல்ல symmetry A இல்லன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து இது towards U இது வந்து அந்த சைடு போர்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற மாதிரி so here there is no POS so it is not a meso compound. அதே மாதிரி தான் இங்கேயும் and இங்கே this is a meso compound and here there is no chiral carbon also. Okay, DL system, there is no relation of DL with optical activity. So this is specific for carbohydrates. அதாவது ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த இது வந்து மேக்ஸிமம் நம்ம கார்போஹைட்ரேட்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம். டி குளுக்கோஸ், டி மேனோஸ், டி கிளிசரால்டிஹைட் இந்த மாதிரி சொல்கிற அந்த கான்ஃபிகரேஷன் வச்சுட்டு சொல்கிறது, அதாவது ஓஹெச்சோட பொசிஷனை மட்டும் வச்சு சொல்கிறது இந்த டிஎல் சிஸ்டம். திஸ் இஸ் ஃபார் கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ திஸ் இஸ் அ கார்போஹைட்ரேட் கிளிசரால்டிஹைட். இந்த இதில் இந்த கைரல் கார்பனில் OH ரைட் சைடில் இருக்கா, அதாவது இப்போ இந்த CH2 இருக்கு இல்லையா, அந்த CH2லேருந்து ஃபஸ்ட்டு கார்பன் ஃப்ரம் பாட்டம் டு அப் ஃபஸ்ட்டு கார்பனில் OH ரைட் சைடில் இருக்கா இல்லை லெஃப்ட் சைடில் இருக்கான்றதை வச்சு இந்த டிஎல் சிஸ்டம் வந்துட்டு சொல்கிறோம். ரைட்டில் இருந்துச்சுன்னா டி, லெஃப்டில் இருந்துச்சுன்னா எல், இவ்வளோதான். ஸோ இது வந்து டி குளுக்கோஸ். இது வந்து நம்மளோட 6th கார்பன். இந்த 6th கார்பனுக்கு மேலே உள்ள கார்பனில் OH is on the right side. OH is on the right side, so we call them as D glucose. இதுவே லெஃப்டில் இருக்குன்னா எல் குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இங்கே வந்தோம்னா இது வந்து நம்மளோட லாஸ்ட் கார்பன். லாஸ்ட் கார்பனுக்கு முன்னாடி கார்பன் பார்க்கணும். இங்கே OH is on the right side, so D. நெக்ஸ்ட் இங்கே வந்தோம்னா இது நம்மளோட லாஸ்ட் கார்பன். லாஸ்ட் கார்பனுக்கு முன்னாடி கார்பன் பார்க்கணும். OH on the right side, so D. அடுத்து எரித்ரோத்ரியோ, நோ ரிலேஷன்ஷிப். இதுக்கும் வந்து ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டிக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. ஜஸ்ட் லைக் அவர் டிஎல் சிஸ்டம். ஸோ சிமிலர் குரூப்ஸ் ஆன் த சேம் சைட் தென் எரித்ரோ, அதர்வைஸ் த்ரியோ. ஓகே, ஸோ நம்மளோட கார்போஹைட்ரேட்ஸில் சேம் குரூப்ஸ், அதாவது சேம் குரூப் வந்து சேம் சைடில் இருக்குது. சிமிலர் குரூப்ஸ் ஆர் ஆன் த சேம் சைட் தென் இஸ் எரித்ரோ. இஃப் நாட் தென் தே ஆர் கால்ட் த்ரியோ. ஸோ இங்கே எக்ஸாம்பிள் வி ஆர் டேக்கிங் திஸ் மாலிக்யூல். These two are similar and are the same side and these two are similar and are on the same side. This is a erythro. அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா இந்த மாலிக்யூலுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் ஆப்போசிட் சைடில் இருக்குது. அதே மாதிரி இங்கே இந்த ஹைட்ரஜன் ஆப்போசிட் சைடில் இருக்குது. திஸ் இஸ் த்ரையோ. ஸோ இந்த பாயிண்ட் நான் சொல்லி தெரில,
ஐசோமெட்ரிக் கார்பனை நம்ம கைரல் கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அமீன் இன்வர்ஷன். Amine inversion அப்படின்றது we are going to get the ulta product. ஒன்றும் இல்லை, இந்த இதை அப்படியே நம்ம வந்து உல்டா பண்ண போகிறோம், அவ்வளோதான் amine inversion. Okay, next one, condition to show amine inversion, element should be of the second period, must have a lone pair, should be acyclic, PS cannot show amine inversion, phosphorus sulfur cannot show amine inversion, hybridization should be sp3, non-resolvable, optically inactive. So these are the conditions for this amine inversion. OP points பார்த்தோம்னா chiral centers are not essential for optical activity. Optical activity க்கு இந்த chiral centers க்கு something ஏதோ அந்த அளவுக்கு பெரிய dependence கிடையாது. அடுத்து OA compounds are chiral compounds. Chiral optical compound optical active compounds are chiral compounds, but not all chiral compounds are optically active compounds. இவ்வளவுதான் relationship. Optically inactive compound or chiral compounds. So optically inactive compounds chiral compounds இருக்கலாம். In one chiral carbon, compound is chiral. Okay, this is not chiral, optically active. If two chiral carbon, check POS and COS. அதாவது ஒரு கார்பன் இருக்குதா, ஒரு chiral carbon இருக்குதா, that may be ஒரு chiral carbon இருக்குதா, அது எப்பயுமே optically active தான். ரெண்டு இல்ல அதுக்கு மேல போச்சு அப்படின்னா அப்போ நம்ம வந்து அந்த if ரெண்டு கார்பன் இருக்கு, ரெண்டு chiral carbon இருக்கு அப்படின்னும் போது we should check COS and POS. So these are the conditions or OP points. Next, amine inversion is present or not. So amine inversion அப்படின்றதுக்கு it should have sp3 carbons and the three groups should be different. இந்த பாயிண்ட்ஸ் தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு தெரியணும். ஸோ இங்கே வந்துட்டு this is a sp3 nitrogen and three groups are different and one lone pair. So yes, இங்கே வந்தோம் அப்படின்னா lone pair இருக்கு, but this is a bridged one. So இங்கே வந்து inversion not possible, இங்கேயும் not possible because yes double bond ஒன்று இருக்கு, நம்மளுக்கு தேவை sp3 hybridization. இங்கேயும் sp3 hybridization கிடையாது, ஸோ நோ. அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகே, அடுத்து calculation of optical isomers பார்த்தோன்னா if molecule is unsymmetrical, total OI is equal to 2 power n, where n is the number of chiral carbons. Okay, where n is the number of chiral carbons, and meso compound is 0. Racemic mixture as usual divided by 2. ஏன்னா racemic mixtureல 2 இருக்கணும், so divided by 2 ன்னு போடுவோம். For example, we are taking this one. So number of chiral carbons ன்னு பார்த்தோம்னா 2. OI is equal to 2 power n. 2 power n. 2 power 2 is 4. 0 meso compounds and Rm is equal to 4 by 2. அடுத்து if molecule is symmetrical, that is n is equal to even, total OI is equal to 2 power n minus 1 plus 2 power n by 2 minus 1, where 2 power n minus 1 denotes the optically active compounds and this one says the meso compound. So we get the optically active compound, that is the optically isomers. Total number of optical isomers is equal to number of meso compound plus optically active compounds. So OA is equal to 2 power n minus 1, meso is equal to 2 power n by 2 minus 1. So n is equal to 2 power 2 minus 1 plus 2 power 2 by 2 minus 1, that is 2 power 1, 2 power 0 வந்து இது வந்து 1 minus 1, so 2 power 0. So 2 power 1 plus this is 1, so 2 plus 1. இங்க வந்து இது optically active compounds வந்துட்டு 2, meso compounds வந்துட்டு 1, so totally 3.
if molecule is symmetrical and n is equal to odd அப்படினா 2 power p. Total OI is equal to optical isomers is equal to 2 power p, where p is equal to n minus 1. And if we need to get this meso compounds, adukku p by 2, where p is equal to n minus 1, or this can be written as 2 power n minus 1 also. Okay, so optically active compounds is equal to optical isomers minus meso. So idhula irundhu iதை minus பண்ணனும் அப்படினா we will get optically active compounds. இது வந்து டோட்டல், இதுல இருக்க மீசோ. ஸோ நம்மளுக்கு optically active compounds கிடைச்சிரும். அதே மாதிரி இரண்டுத்தையும் சம் பண்ணோம்னா நம்மளுக்கு optically isomers வந்துட்டு கிடைச்சிரும். ஸோ 2 power p minus 2 power p by 2 அந்த தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 2 power p minus 2 power 2 by 2. ஸோ 4 minus 2 equal to 2. அதாவது optically active compounds வந்துட்டு 2, meso compounds 2, optical isomers 4. Okay, these are all the examples, so you should solve this. அடுத்து ஸ்பெஷல் கேசஸ் ஆஃப் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ்னு பார்த்தோன்னா நம்மளோட cumulins, piranes இதெல்லாம். ஸோ cumulins, ஈவன் நம்பர் ஆஃப் cumulative double bonds கேன் எக்ஸிபிட் OI. ஸோ ஈவன் நம்பர் ஆஃப் cumulative double bonds, that is consecutive double bonds வருது அப்படின்னா that can exhibit OI, optical activity. Sorry, not optical activity, optical isomerism here. Cumulative double bonds வந்துட்டு ஆடா இருந்துச்சுன்னா geometrical isomerism, ஈவனா இருந்துச்சுன்னா optical isomerism. Okay, don't confuse. So these are different. These two are different. These two are different. So yes. And even number of double bonds. And இங்க பாத்தீங்க அப்படின்னா these two groups are same. So it do not exhibit optical isomerism. Spiranes அதே மாதிரி தான் even number of cumulative rings இருக்கு அப்படின்னா அது OI வந்துட்டு exhibit பண்ணும். So these two are different. So yes, even number of rings irukku. So yes, inge no, because these two are same. அடுத்து biphenyls னு வந்தோம் அப்படின்னா biphenyls வந்துட்டு ரெண்டு phenyl group வந்துட்டு அட்டாச் ஆயிருக்கிறது. இதுல இந்த ரெண்டு பொசிஷன் உள்ள இந்த ஆர்த்தோ பொசிஷன், இந்த பொசிஷன் இது எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து நம்மளோட ஃபினைல் வந்துட்டு அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இந்த ஆர்த்தோ பொசிஷனில் இருக்கிற சப்ஸ்டியன்ஸ் வந்துட்டு சேமாக இருக்கக்கூடாது. இது ரெண்டும் சேமாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி இது ரெண்டும் சேமாக இருக்கக்கூடாது. அண்ட் இது எல்லாமே பல்கியாக இருக்கும். ஸோ தே ஆர் பல்கி ஒன்ஸ், ஸோ தே ஷுட் நாட் பி சேம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ், பல்கி குரூப்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கார்பாக்சிலிக் ஆசிட், சல்ஃபோனிக் ஆசிட், அயோடின், நைட்ரேட்ஸ், இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். பட் தே ஷுட் நாட் பி சேம். ஸோ இங்கே வந்தோம் அப்படின்னா these two are different, இது ரெண்டும் different. ஸோ எஸ், அதே மாதிரி இது ரெண்டும் different. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் பைஃபினைல்ஸ் வந்துட்டு ஆப்டிக்கலி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் அது வந்து ஆப்டிக்கல் ஐசோமெரிசம்ல வரும். they can exhibit optical isomerism. ஓகே, ஸோ இங்கே வந்து நோ, ஏன்னா இது ரெண்டும் சேம். ஓகே, இங்கே வந்து இது எஸ், ஏன்னா இது பிஆர் என்னோட்டோ. ஓகே, இது எஸ். அடுத்து கன்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, கன்ஃபார்மர்ஸ்னு பார்த்தோன்னா கன்ஃபர்மேஷன்ஸ், ஒவ்வொரு மாலிக்யூல்ஸோட கன்ஃபர்மேஷன்ஸ் arises due to free rotation of CC sigma bond. ஸோ இந்த கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எதனால வருது அப்படின்னா CC சிங்கிள் பாண்டோட ரொட்டேஷன்னால வருது. சிக்மா பாண்ட், அந்த சிக்மா பாண்டோட ரொட்டேஷன் மூலமாக வர்றது தான் இந்த கன்ஃபர்மேஷன்ஸ். டோட்டல் கன்ஃபார்மர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி,
CH4 conformers பார்த்தோம்னா 0. Okay, so there are infinite number of conformers, but ஆனா CH4 க்கு வந்துட்டு conformers கிடையாது. So ஈத்தேனுக்கான கன்ஃபர்மேஷன் அதுவும் நியூமன் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலாவில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நியூமன் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா. ஸோ CH3 இந்த மாதிரி இருக்கும். ஈத்தேனில் CH3 இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு கார்பன், இது செகண்ட் கார்பன் எடுத்துட்டோம்னா நம்ம வந்து இதை ஃபஸ்ட்டு கார்பன் எடுத்துக்கலாம். இந்த டாட்டாக இருக்கிறது ஃபஸ்ட்டு கார்பன் அண்ட் இந்த ரிங்காக இருக்கிறது செகண்ட் கார்பன் எடுத்துட்டோம் அப்படின்னா ஹைட்ரஜன் வந்துட்டு இந்த மாதிரி இப்போது இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட அந்த சென்டர் பாயிண்ட்டு, இது வந்து அந்த ரிங்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்படி இருக்கிற ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன் இப்படி இருக்குது, இங்கே ஒரு ஹைட்ரஜன் இப்படி இருக்குது, சேம் இங்கேயும். ஸோ ஒன்றுக்கு ஒன்று சேம் பொசிஷனில் இருக்குது, சேம் சைடில் இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம எக்லிப்ஸ்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். எக்லிப்ஸ்டு ஸ்ட்ரக்சர். இப்போது இந்த மாலிகுலை இந்த பாண்ட், அதாவது சிங்கிள் பாண்ட், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க அந்த சிங்கிள் பாண்டை 60 டிகிரி ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் இங்கேயும் இந்த ஹைட்ரஜன் இங்கே இந்த ஹைட்ரஜன் இங்கேயும் வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போது இந்த ரெண்டு ஹைட்ரஜனுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் 60 டிகிரி வித்தியாசத்தில் இருக்குது. அண்ட் திஸ் கன்ஃபர்மேஷன் இஸ் கால்டு ஸ்டாகர்டு கன்ஃபர்மேஷன். Okay, so this is called staggered conformation. And the angle, அந்த angle வந்துட்டு dihedral angle அப்படின்னு சொல்லுவோம். So stability wise பார்த்தோம் அப்படின்னா staggered is more stable than eclipsed. Energy wise பார்த்தோம்னா eclipsedக்கு எனர்ஜி அதிகம். ஏன் eclipsedக்கு எனர்ஜி அதிகம்னு பார்த்தோம்னா இப்போ பாண்ட் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கு, ஹைட்ரஜன் இப்படி, இங்கே ஒரு ஹைட்ரஜன், எல்லா இதுலேயுமே சேமாக இருக்குது. ஹைட்ரஜன் வந்துட்டு சேம் பொசிஷன் சொல்கிறத விட ஓகே எப்படி சொல்கிறது, இப்போ இது ஒரு பாண்டுன்னு எடுத்துட்டோம், இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா இப்படி இருக்குது. நம்ம இந்த மாதிரி பார்த்தோம்னா எல்லாமே சேமாக இருக்குது, ஒரே டைரக்ஷனில் இருக்கும்போது தேர் மைட் பி சம் ரிப்பல்ஷன். ஸோ ஒன்றுக்கு ஒன்று ரிப்பல் ஆகும்போது எனர்ஜி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால தான் ஸ்டாகர்ட் இஸ் மோர் ஸ்டேபிள். ஆல் ஃபார்ம்ஸ் அதர் தென் எக்லிப்ஸ்ட் அண்ட் ஸ்டேகர்ட் ஆர் ஸ்கியூ ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எனர்ஜியில் பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி எக்லிப்ஸ்டுக்கு எனர்ஜி அதிகம் ஸ்டாகர்டை விட. ஓகே, அடுத்து பியூட்டேனுக்கு பார்த்தோம் அப்படின்னா பியூட்டேனுக்கும் சேம் தான், பியூட்டேனுக்கும் சேம். பட் ஆனால் இங்கே வந்துட்டு 1-2 வந்து மாறும், நடுவில் வர ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வரும். ஸோ இது வந்துட்டு நம்மளோட ஃபுல்லி எக்லிப்ஸ்டு ஸ்ட்ரக்சர். அதாவது இது வந்து நம்மளோட ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த கார்பன் CH2 இது வந்து பேக் சைடில் இருக்கிறது, இந்த ரிங்கில் உள்ளது. அண்டு இதில் வந்துட்டு ஒரு மெத்தில் குரூப்பு 2 ஹைட்ரஜன் இருக்குது. அதே மாதிரி இதில் ஒரு மெத்தில் குரூப்பு 2 ஹைட்ரஜன் இருக்குது. அண்ட் தே ஆர் ஆன் த சேம் சைடில் இருக்குது. அண்ட் ஆங்கிள் பிட்வீன், அதாவது இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கும் நடுவில் உள்ள ஆங்கிள் பார்த்தோம்னா 0 டிகிரி. ஓகே, அதே மாதிரி தான் இங்கேயும் θ is equal to 0 between hydrogen and hydrogen. இந்த 2 ஹைட்ரஜனுக்கும் நடுவில் உள்ள ஆங்கிள் வந்து 0. ஓகே, அதே மாதிரி இந்த மெத்தலுக்கும் நடுவில் உள்ள ஆங்கிள் வந்து 0. இப்போ இது என்ன பண்ணுறோம்னா 60 டிகிரி ரொட்டேட் பண்ணுறோம். அப்போ இந்த மெத்தல் இங்கே, இந்த ஹைட்ரஜன் இங்கே, இந்த ஹைட்ரஜன் இங்கேன்னு வந்துடும். ஓகே, ஸோ இந்த ஃபார்ம் வந்து கவுச் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் θ is equal to 60 டிகிரி ரொட்டேட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து இங்கே வந்தோம்னா அடுத்து இன்னும் ஒரு 60 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது இந்த மெத்தில் இங்கே, இந்த ஹைட்ரஜன் இங்கே, இந்த ஹைட்ரஜன் இந்த மெத்தில் கிட்ட வந்துடும். அண்ட் சேம் இங்கே வந்து நம்மளுக்கு θ வந்து 0ன்னு ஆகிடும். ஏன் அப்படின்னா எல்லாமே இந்த பாண்டுக்கு பின்னாடி, இந்த ஹைட்ரஜன் பாண்டுக்கு பின்னாடி ஒரு மெத்தில் பாண்ட் வந்துட்டு வந்துடும். அண்ட் திஸ் ஒன் இஸ் கால்டு பார்ஷியலி எக்லிப்ஸ்டு. அடுத்து
இன்னும் ஒரு 60 டிகிரி ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு மெத்திலும் ஆப்போசிட் பொசிஷனில், அதாவது இப்படி ஒரு மெத்தில் இங்கே இருக்குன்னா இன்னொரு மெத்தில் இங்கே வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப ரெண்டு மெத்திலுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்து 180 டிகிரி. அதே மாதிரி ஹைட்ரஜன்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் 180 டிகிரி. அண்ட் திஸ் கன்ஃபர்மேஷன் இஸ் கால்டு ஆன்டி. ஸோ இது வந்து ஆன்டி அப்படின்னு சொல்லுவோம். எனர்ஜி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லி எக்லிப்ஸ்டுக்கு தான் எனர்ஜி அதிகம். ஏன் அப்படின்னா தீட்டா வந்து 0. ஸோ இங்கே வந்து தீட்டா 0, ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கு எனர்ஜி அதிகம். And then partially eclipsed because here also there will be repulsion. So இங்கே partially eclipsedக்கு அடுத்து அதிகம். And then gauge and then anti. இருக்கிறதுலே ஆன்டிக்கு தான் எனர்ஜி வந்து கம்மி. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா they are distant, ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கிறனால 180 டிகிரி அப்படின்னும் போது இப்படி தான் இருக்கும். ஒரு மெத்தில் இங்கேயும் ஒரு மெத்தில் இங்கேயும் தான் இருக்கும். ஸோ அதுக்கான இன்ட்ராக்ஷன், அந்த ரிப்பல்ஷன் வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஸோ அதனால இதுக்கு எனர்ஜி கம்மி. ஸ்டெபிலிட்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இதுலேயும் ஆன்டி மோர் ஸ்டேபிள், அண்ட் தென் காஜ், அண்ட் தென் பார்ஷியலி எக்லிப்ஸ்ட், அண்ட் தென் ஃபுல்லி எக்லிப்ஸ்ட். ஓகே, ஸோ எனர்ஜி ஃபுல்லி எக்லிப்ஸ்டுக்கு அதிகம், அண்ட் தென் பார்ஷியலி எக்லிப்ஸ்ட், அண்ட் தென் காஜ், அண்ட் தென் ஆன்டி. ஸ்டெபிலிட்டி பார்த்தோம்னா ஆன்டி, காஜ், பார்ஷியலி எக்லிப்ஸ்ட், ஃபுல்லி எக்லிப்ஸ்ட். ஓகே, anti is more stable. So this one is more stable. In the idu eluditale anti more stable, and then gauge, and then partially eclipsed, and then fully eclipsed. So this is the energy profile diagram of this one. அடுத்து gauge effect அப்படின்னா gauge form is the most stable form when hydrogen bonding is present. So if there is a hydrogen bonding வந்துருச்சுன்னா gauge form வந்துட்டு more stable-ஆ இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த இடத்துல ஒரு OH குரூப் இருக்குன்னு வைங்களேன், இந்த இடத்துல வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் வந்துட்டு வந்துடும். ஸோ அந்த பாண்டிங் மூலமா this gets more stabilized. இந்த 2-fluoroethanol இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஹைட்ரஜன் பாண்டிங், இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்னால இட் கெட்ஸ் மோர் ஸ்டெபிளைஸ்ட் than anti one. Draw most stable conformer of ethylene glycol. So ethylene glycol is this. So gauge is the more stable more stable conformer of ethylene glycol because of the hydrogen bonding. So this is the more stable form. So stability wise பார்த்தோம் அப்படின்னா if hydrogen bond is not present அப்போ anti, gauge, partially eclipsed, fully eclipsed. If hydrogen bond is present then gauge, anti, partially eclipsed, and then fully eclipsed. So this is about the stability of the conformers. அடுத்து conformers of cyclohexane அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா there are 4 conformers: chair, twist boat, half chair. So they are the 4 conformers of cyclohexane. So this is the chair form, twist boat, boat and half chair. Next stability அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சேருக்கு அதிகம், and then twist boat and half chair. ஸோ சேருக்கு அதிகம் ஏன் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். எனர்ஜி பார்த்தோன்னா அப்படியே ஆப்போசிட்ல இதுக்கு தான் எனர்ஜி வந்துட்டு அதிகம் ஹாஃப் சேருக்கு. OP point, twist boat is optically active. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து நம்மளோட twist boat structure. இதுக்கு mirror image எடுத்தோம்னா they are not superimposable to each other. Okay, so they are optically active. So GI cyclohexane in chair form, bonds in chair form. So this is about axial and equatorial bonds, and we know about the cis trans conformations, and we have solved questions also. அடுத்து 1,3 diaxial interaction அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போ 1,3 பொசிஷனில் நம்மளோட சேர் ஃபார்மில் 1,3 பொசிஷனில் இருக்கிற அந்த இன்ட்ராக்ஷனை வச்சுட்டு சொல்கிறோம்.
ஸோ இப்போது இந்த பொசிஷனுக்கும் நடுவில் உள்ள அந்த இன்ட்ராக்ஷன் தான் 1,3 டைஆக்சியல் இன்ட்ராக்ஷன். ரிப்பல்ஷன் when H bond is not present. ஸோ இப்போது இந்த எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து 2 மெத்தில் குரூப் இருக்குது. ஸோ தே ஆர் சிமிலர் டு தே ஆர் சேம். ஸோ தேர் இஸ் அ ரிப்பல்ஷன். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ரிப்பல்ஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ திஸ் இஸ் லெஸ் ஸ்டேபிள். இதுவே இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2 இடத்துல OH இருக்கு. ஸோ OH ரெண்டுத்துக்கும் நடுவில் ஹைட்ரஜன் பாண்டிங்னால இட் கெட்ஸ் மோர் stabilized. So this is about 1,3 diaxial interaction. Draw most form of cyclohexene 1,3 diol. That is இதே தான் சேர் ஃபார்மில் எழுதணும், அந்த இன்ட்ராக்ஷன் போடணும், அவ்வளோதான். பிரின்சிபல் ஆஃப் மேக்ஸிமம் ஈக்குவட்டோரியலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஸ்டெபிலிட்டி வச்சு பார்த்தோம்னா ஈக்குவட்டோரியல் பாண்ட்ஸ் ஆர் மோர் ஸ்டேபிள் தேன் axial bonds. Bulky group must be present on equatorial position. அப்பதான் வந்து என்ன சொல்றது stability காண்டி maximum number of group must be present on equatorial position except hydrogen bonding. So hydrogen bonding தவிர மற்ற groups எல்லாமே maximum number of groups வந்துட்டு equatorial positionல இருக்கணும். அடுத்து draw most stable formsல இதுக்கான stable form இதுதான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இது ரெண்டும் வந்துட்டு சேம் பொசிஷன் சேம் சைடில் இருக்குது அப்படின்னும் போது தேர் வில் பி சம் இன்ட்ராக்ஷன். அந்த இன்ட்ராக்ஷன் மூலமாக ரிப்பல்ஷன் வந்துட்டு நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ரெண்டுமே சேம் குரூப், ஹைட்ரஜன் பாண்டிங் கிடையாது. ஸோ சேம் குரூப்னால தேர் மே பி சம் ரிப்பல்ஷன். ஸோ எனர்ஜி கெட் இன்க்ரீஸ்ட், ஸ்டெபிலிட்டி கெட் டிக்ரீஸ்ட். அதனால இதுதான் அதோட ஸ்டேபிள் ஃபார்ம். ஸோ ட்விஸ்ட் போட்டில் பார்த்தோம்னா ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும்போது 1,3 டைஆக்சியல் இன்ட்ராக்ஷன் தான் இதில் வந்து ஸ்டேபிள். ட்விஸ்ட் போட்டுக்கு வந்துட்டு 1,4 வந்துட்டு அது வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் ஐசோமெரிசம். ஸோ ஒன் ஷாட் அப்படின்னும் போது வி வில் டிஸ்கஸ் ஆல் த திங்ஸ். ஸோ நம்ம வந்து அதுக்கான ஃபோக்கஸோடு நம்ம வந்துட்டு இருக்கணும். ஸோ லிட்டில் கான்சன்ட்ரேஷன் இஸ் நீடட். அண்ட் okay, so thank you.